தமிழ் பாட வினாத்தாளுக்குரிய விடைகளை தான் இன்றைக்கு நாங்கள் பார்த்துக்கொள்ள போகிறோம். ஓகே, இப்போ முதலாவது மிக பொருத்தமான விடையின் கீழ் கோடிடுகவாம். அப்போ நான் கோடிட போகிறதில்லை, நான் அதை சிவத்த நிறத்தால் புரிம்பா மார்க் பண்ணி காட்டுவேன். நீங்கள் அதுதான் விடை என்றதை யூகிச்சு உங்களுக்கு அதுக்கு சரி போட்டுக்கொள்ளுங்க. ஓகே, ரைட். ஓகே, அப்போ முதலாவது பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். வண்ணங்கள் எனும் சொல்லினை ஒத்தொலிக்கும் சொல். அப்போ ஒத்தொலிக்கும் சொல் என்று சொல்லி சொன்னால் அதே உச்சரிப்பில் வர வேணும் என. வண்ணங்கள் எண்ணங்கள் என்றது அதே உச்சரிப்பில் வருகிறது. எண்ணங்கள். வண்ணங்களுக்கு ஒத்த சொல் தான் நிறங்கள். அதனால ஒத்த சொல் இங்க கேட்க இல்லை, ஒத்து ஒலிக்கின்ற சொல்லத்தான் கேட்டிருக்குது. அப்ப வண்ணங்களுக்கு எண்ணங்கள் என்றது போட்டுக்கொண்ட பிள்ளைகள் சரி போட்டுக்கொள்ள முடியும். சரியா? ஒத்தொலிக்கின்ற சொல். அடுத்தது இரண்டாவது, ஒரு பூவின் தோற்றம் முதல் உதிர்வு வரையான 7 நிலைகளினுள்ளும் அடங்காத நிலை என்று சொல்லி கேட்டிருக்குது. அப்ப உங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளைகள், ஒரு பூவினுடைய தோற்றத்தில இருந்து உதிர்வு வரையாக 7 நிலைகள் காணப்படுகின்றன. அந்த 7 நிலைகளிலையும் அடங்காத நிலை எதென்று பார்த்தீங்களா? செண்டு. அப்ப அந்த 7 நிலைகளும் என்னன்றதை பார்த்து கொள்ளுங்கோ. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல் என்று சொல்லி இந்த பூவினுடைய தோற்றம் முதல் உதிர்வு வரையாக 7 நிலைகள் காணப்படுகின்றன. அதுல முதலாவது அரும்பு, இரண்டாவது மொட்டு, மூன்றாவது முகை, நாலாவது மலர், ஐந்தாவது அலர், ஆறாவது வி, ஏழாவது செம்மல். அப்ப பூவினுடைய 7 நிலைகளும் இவைதான். சரியா பிள்ளைகள்? 7 நிலைகளை நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து மூன்றாவது கேள்வி, பின்வரும் சொற்களுள் சரியாக எழுத்து கூட்டப்பட்டுள்ள சொல். அப்ப பரிசளிப்பு விழாவில மூன்றாவது பரிசளிப்பு விழாவை பாருங்க பிள்ளைகள். கொம்புள விழினா விழாவுக்கு மவுளவு லாவண்ணா. சரியா? அப்ப பரிசளிப்பு விழாவுக்கு மூன்றாவது பரிசளிப்பு விழாவை தெரிவு செய்தவர்கள் சரி போட்டுக்கொள்ளுங்க. அடுத்து நாலாவது வினா, என்னுடைய அப்பாவின் அம்மாவிற்கு நான் என்ன முறையாம். அப்ப உங்களுடைய அப்பாவினுடைய அம்மாவை நீங்கள் என்னன்னு கூப்பிடுவீங்கள்? பாட்டி என்று கூப்பிடுவீங்கள் அல்லது அப்பம்மா என்று கூப்பிடுவீங்கள். ஓமா இல்லையோ? யா என்ன? உங்களோட அம்மாவினுடைய அம்மாவை நீங்கள் அம்மம்மா என்று சொல்லி கூப்பிடுவீங்கள். ஆனா அப்பாவினுடைய அம்மாவை அப்பம்மா என்று தான் கூப்பிடுற வழக்கம். ஓகேவா? அப்பம்மா என்று கூப்பிடுவீங்கள், இல்லாட்டிக்கு பாட்டி என்று சொல்லி கூப்பிடுவீங்கள். இப்படி கூப்பிடுற நீங்களா நீங்கள்? ஆ, சில பேருக்கு அம்மாண்ட அம்மாவை அம்மம்மாண்டு கூப்பிட்டு நினைவு இருக்கா? அம்மம்மா இல்லாட்டி உம்மம்மா. இல்லாட்டிலும் உம்மம்மாண்டாச்சு சில பேர் கூப்பிடுவீங்க. இஸ்மா அம்மாண்ட அம்மாவை என்னண்டு கூப்பிடுற நீங்க உம்மம்மா. உம்மம்மாண்டு கூப்பிடுற நீங்களே என்ன? முஸ்லீம் பிள்ளைகள் உம்மம்மாண்டு கூப்பிடுவாங்க. ரைட். ஓகே, ஓகே, சரி. அம்மாவா உம்மம்மாவா வருது. ஓகே, பிரச்சனை இல்லை. ஒரு அம்மாவை உம்மாண்டு கூப்பிடுறதால அவங்கள அம்மம்மாவை உம்மம்மாண்டு கூப்பிடுறாங்களா? அவ்வளவுதான் டிஃப்ரெண்ட். ஓகே. ஆ, அடுத்ததுக்கு போய் கொள்வோம். அப்ப நீங்கள் தான் அப்பாண்ட அம்மாவை அப்பம்மாண்டு கூப்பிடுறீங்க. ஆனா அப்பா அம்மா உங்களை என்னண்டு கூப்பிடுவாங்க? பேரன் அல்லது பேர்த்தி என்று தான் கூப்பிடுவார் என்ன? அவருக்கு நீங்கள் பேரன் அல்லது பேர்த்தி ரெண்டத்தா ஒன்று வரும். சரியா பிள்ளைகள்? ரெண்டத்தா ஒன்றை தெரிவு செய்யலாம். இதுல பேரன் மட்டும்தான் தந்திருக்குது. அப்ப பேரனை தெரிவு செய்து கொள்ளுவீங்க. அடுத்து ஐந்தாவது, பின்வருவனவற்றுள் எந்த பொருளின் உள்ளீட்டு மரபு பெயர் சோறு ஆகும். அப்ப உள்ளீட்டு மரபு பெயர்கள் பிள்ளைகளுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்க வேணும். பார்த்து கொள்ளுங்க. கற்றாழையினுடைய உள்ளீட்டு மரபு பெயரை நாங்கள் சோறு என்று சொல்லிக் கொள்ளுவோம். சரியா பிள்ளைகள்? அதே மாதிரி மற்ற சொற்களுக்குரிய மற்ற பொருட்களுக்குரிய உள்ளீட்டு மரபு பெயரையும் பார்த்து கொள்ளுவோம். இதுல நெல்லினுடைய உள்ளீட்டு மரபு பெயர் அரிசி. சரியா? நெல்லின் உள்ளீட்டு மரபு பெயர் என்ன? அரிசி. அதே மாதிரி உளுந்தினுடைய உள்ளீட்டு மரபு பெயர் பருப்பு. உளுத்தம் பருப்பு என்று சொல்லுவோம். உளுந்தினுடைய உள்ளீட்டு மரபு பெயர் என்ன? பருப்பு. அடுத்தது பலாவினுடைய உள்ளீட்டு மரபு பெயர் சுளை. பலாவினுடைய உள்ளீட்டு மரபு பெயர் சுளை. மாம்பழத்தினுடைய உள்ளீட்டு மரபு பெயர் சதை. சரியா பிள்ளைகள்? நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. நெல்லின் அரிசி, உளுந்தினுடையது பருப்பு, பலாவினுடையது சுளை, மாம்பழத்தினுடையது சதை, கற்றாழையினுடையது சோறு. சரியா? 5 நினைவில் இருக்கட்டும். இதுதான் உள்ளீட்டு மரபு பெயர். ஓகே, ரைட்.
அப்ப அடுத்ததுக்கு போய் கொள்ளுவோம். தளர்ந்திடாமல் உழைத்திடு எனும் வரியில் உள்ள உயிர்மெய் எழுத்துக்களின் மொத்த எண்ணிக்கை கேட்கப்பட்டிருக்கின்றது. அப்ப உயிர்மெய் எழுத்துக்களின் மொத்த எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா இதுல 8 உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்குது. அப்ப முதலாவது உங்களுக்கு உயிர்மெய் எழுத்துக்கள் என்று சொல்லி சொன்னால் என்னன்றது தெரிய வேணும். அப்பதான் நீங்கள் உயிர்மெய் எழுத்துக்களினுடைய எண்ணிக்கையை இலகுவாக கண்டுபிடிப்பீங்க. சரியா? அப்ப முதலாவது உங்களுக்கு எல்லாருக்குமே உயிரெழுத்துக்கள் தெரிஞ்சிருக்கும். என்ன உயிரெழுத்துக்கள் என்றா என்ன? ஆனா, ஆவன்னா, ஈனா, ஈயன்னா, ஊனா, ஊவன்னா, ஏனா, ஏன்னா, ஐயன்னா, ஓனா, ஓவன்னா, அவ்வண்ணா வரைக்குமான 12 எழுத்துக்களும் உயிரெழுத்துக்கள் என்று சொல்லப்படும். அகேனம் என்றது ஆயுத எழுத்து என்று சொல்லுவோம். அது உயிரெழுத்துக்களை வராது அகேனம். ஓ அப்ப ஆனாவில இருந்து அவ்வண்ணா வரையிலான 12 எழுத்துக்களையும் நாங்கள் உயிரெழுத்துக்கள் என்று சொல்லுவோம். அதே மாதிரி பிள்ளைகள் இக்கண்ணாவில இருந்து இன்னண்ணா வரையிலான 18 எழுத்துக்களும் மெய் எழுத்துக்கள் என்று சொல்லப்படும். அப்ப மெய் எழுத்துக்களை உங்களுக்கு சிம்பிளா கண்டுபிடிக்க கூடிய மாதிரி இருக்கும். மெய் எழுத்துக்களுக்கு மேல குற்று வைக்கப்பட்டிருக்கும். சரியா பிள்ளைகள்? அப்ப உயிரெழுத்துக்கள் 12 ஈஸி. ஓகே, அது நினைவில் இருக்கும். அது நீங்கள் வடிவா பாடமாக்கி வச்சிருப்பீங்களா? அது எனக்கு தெரியும். அப்ப உயிரெழுத்துக்கள் 12 இருக்குது. மெய்யெழுத்துக்கள் 18 மெய்யெழுத்துக்கள் இருக்கின்றன. மெய்யெழுத்துக்கள் 18 இருக்கின்றன. அப்ப உயிர் மெய் எழுத்துக்கள் 216 உயிர் மெய் எழுத்துக்கள் இருக்கின்றன பிள்ளைகள். எத்தனை எழுத்துக்கள்? 216 உயிர் மெய் எழுத்துக்கள் இருக்கின்றன. அப்ப உயிர்மெய் எழுத்துக்கள் என்றா என்னன்றதை சாதாரணமா பார்த்து கொள்ளுங்க பிள்ளைகள். உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் கலப்பதனால கிடைக்கிறது தான் உயிர்மெய் எழுத்துக்கள். அப்ப உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் கலக்க போகின்றன. எவ்வாறு என்றதை பார்த்து கொள்ளுங்க. ஒரு உதாரணம் செய்து காட்டுறேன். இதுல இக்கண்ணா என்ற மெய்யெழுத்தோட ஆனா என்ற உயிரெழுத்து சேரும் போது கானா என்ற உயிர்மெய் எழுத்து தோன்றும். அதே மாதிரி இத்தன்னா என்ற மெய்யெழுத்தோட ஆனா என்ற உயிரெழுத்து சேரும் போது தானா என்ற உயிர்மெய் எழுத்து தோன்றும். இப்படி உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்வதனால கிடைக்கிறது தான் உயிர்மெய் எழுத்து என்று சொல்லப்படும். சரியா? அதே மாதிரி லையண்ணாவுக்கு இள்ளண்ணாவும் ஐயண்ணாவும் சேர்வதன் மூலமாக லையண்ணா தோன்றும். சரியா பிள்ளைகள்? இள்ளண்ணாவும் ஐயண்ணாவும் சேர்வதன் மூலம் லையண்ணா தோன்றும். அப்ப இப்படி உயிரும் மெய்யும் சேர்வதனால உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகின்றன. அப்ப இதுல இருக்கிற உயிர்மெய் எழுத்துக்களை வெட்டி கொண்டு வாரன் பார்த்து கொண்டு வாங்க. தானான்றது உயிர்மெய் எழுத்து ஒன்று. லானான்றது உயிர்மெய் எழுத்து. இரண்டான்றது என்ன? மெய் எழுத்து. குற்று போட்டு இருக்குது, அதனால மெய் எழுத்து. இந்த நான்றதும் மெய் எழுத்து, மேல குற்று போட்டு இருக்குது. அடுத்தது தீனான்றது உயிர்மெய் எழுத்து. டாவன்னா உயிர்மெய் எழுத்து. மானா உயிர்மெய் எழுத்து. இல்லன்னா மெய் எழுத்து. ஏன் குற்று போட்டு இருக்குது மேல, அதனால அது மெய் எழுத்து. அடுத்தது ஊனா உயிரெழுத்து, அது உங்களுக்கு தெரியும். அடுத்தது லையன்னா உயிர்மெய் எழுத்து, ஆறாவது. அடுத்தது இத்தன்னா மெய் எழுத்து. தீனா உயிர்மெய் எழுத்து. டூனா உயிர்மெய் எழுத்து. அப்ப மொத்தமாக 8 உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்கின்றன. 8 உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்கின்றன. அப்ப இதுல மூன்றாவது விடைய நீங்க தெரிவு செய்து கொள்ளலாம். உயிர்மெய் எழுத்துக்களினுடைய எண்ணிக்கை 8 என்று சொல்லி. சரியா பிள்ளைகள்? அப்ப 8 என்பதை தெரிவு செய்து கொண்ட பிள்ளைகள் சரி போட்டுக்கொள்ள முடியும். அடுத்த வினாவுக்கு போய் கொள்ளுவோம். ரைட். அடுத்தது, சின்ன சின்ன பறவையான சிட்டுக்குருவி தேடி திரிவதென்ன எனும் பாடலில் இடைவெளிக்கு பொருத்தமான சொல். அப்ப தேடி இத்தில அங்க முடிஞ்சிருக்குது. அப்ப இத்தனாவில முடிஞ்சதுனால வடிவா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அதனுடைய இன எழுத்துக்களாக தான தவன தீன தீன தூண தூவன தேன தேன தையன்னா தோன தோவன்னா தவ்வன்னாண்டு இவ்வளவு எழுத்துக்களில தான் அங்கால சொல்ல ஆரம்பிக்க முடியும்.
இத்தன்னாவில முடிஞ்சா தானா தாவன்னா வரிசை, உப்பன்னாவில முடிஞ்சா பானா பாவன்னா வரிசை, இச்சன்னாவில முடிஞ்சா சானா சாவன்னா வரிசையில இப்படியாகத்தான் அங்கால எழுத்துக்கள் ஆரம்பிக்க முடியும். இந்த பாடல் உங்களுக்கு நினைவு இருக்கிறதால நீங்க பிழை எடுத்திருக்க மாட்டீங்க. சின்ன சின்ன பறவையான சிட்டுக்குருவி தேடி தேடி திரிவதென்ன சிட்டுக்குருவி என்று சொல்லி நாங்க படிச்ச சிட்டுக்குருவி பாடல் என்று ஒரு வரி இதுல போடப்பட்டிருக்குது. அப்ப தேடி என்று சொல்லி மூன்றாவது விடைய தெரிவு செய்தாக்கள் சரி போடலாம். அடுத்து எட்டாவது வினா, சலசல வண்டி மாட்டு வண்டி சந்தைக்கு செல்லும் நல்ல வண்டி இப்பாடலில் தடித்த எழுத்தினால் தரப்பட்டுள்ள பெயர் சொல்லின் வகையா? அப்ப பிள்ளைகள் எல்லாருக்கும் தெரியும், பெயர் சொற்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? பெயர் சொற்கள் மொத்தம் 6 வகைப்படும். ஆனா பெயர் சொற்கள் எத்தனை வகையில இருக்குது? 6 வகையான பெயர் சொற்கள் இருக்குது. அப்ப இடப்பெயர் என்று சொல்லி சொன்னால் ஒரு இடத்தினுடைய பெயரை குறிக்கிறது இடப்பெயர். அப்ப சந்தை என்றதுதான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற தடித்த எழுத்து. அப்ப சந்தை என்றது இங்க கொடுக்கப்பட்டிருக்கின்ற இடப்பெயர். அப்ப ரெண்டாவது இடப்பெயர் என்றதை தெரிவு செய்து கொள்ளுவீங்க. சரியா பிள்ளைகள்? அப்ப முதலாவது பாருங்க, பொருட்பெயர் என்று கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப பொருட்பெயர் என்று சொன்னா என்ன? உயிர் உள்ள உயிரற்ற பொருட்களினுடைய பெயரை குறித்தால் அது பொருட்பெயர் என்று சொல்லப்படும். அப்ப மனிதர்களாகிய நாங்களும் ஒரு பொருள் தான் இந்த உலகத்துல. கேதீஸ் என்று சொன்னா அது ஒரு பொருள். கமல் என்று சொன்னா அது ஒரு பொருள். அப்ப ஆட்களினுடைய பெயர்கள் பொருட்பெயருக்குள்ளதான் வரும். உயிருள்ள உயிரற்ற பொருட்கள் எல்லாமே பொருட்பெயருக்குள்ள வரும். இப்ப கடவுளின் பெயர் கூட பொருட்பெயர் தான். சிவபெருமான், அல்லாஹ், அதே மாதிரி ஜேசு, இவர்கள் எல்லாமே பொருட்பெயருக்குள்ளதான் வருவினம். அடுத்தது இடப்பெயர் என்றால் இடங்களினுடைய பெயர். கண்டீன் வரலியான்னு சொல்லி ஒவ்வொரு இடங்கள், நாடுகள், உங்களோட வீடு, மைதானம், அப்படி ஒவ்வொரு இடங்களின் பெயர்கள் எல்லாம் இடப்பெயர் என்று சொல்லப்படும். அடுத்தது தொழிற்பெயர் என்றா நினைவில வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். தல் 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 என்று சொல்லி இறுதியில தல்லில முடிஞ்சா அதெல்லாம் தொழிற்பெயர். விளையாடுதல், ஓடுதல், பாடுதல், குடித்தல், நடத்தல் என்று சொல்லி தல்லில முடிஞ்சால் அது தொழிற்பெயர். சரியா? அடுத்தது மிச்சமாக இருக்கிற 3 பெயர்களும் என்னென்ன? ஒன்று குணப்பெயர், அடுத்தது காலப்பெயர், அடுத்தது சினை பெயர். அப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் நினைவிருக்க வேணும், குணப்பெயர் என்று சொல்லுறது என்னண்டா பிள்ளைகள்? ஏதாவது நிறங்கள், பச்சை, மஞ்சள், சிவப்பு, அப்படி நிறங்கள். சுவை, இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு என்ற சுவை. அடுத்தது வடிவம், வட்டம், சதுரம், முக்கோணி என்ற வடிவங்கள். அளவு, இந்த மீட்டர், சென்டிமீட்டர், இந்த நீளங்கள் இருக்குதானே, இந்த நீளங்கள் எல்லாம் குணப்பெயருக்குள்ள வரும். சரியா பிள்ளைகள்? அப்ப ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க, குணப்பெயர் என்றால் நிறம், சுவை, வடிவம், அளவு என்ற இந்த 4 விஷயங்களும் அதுக்குள்ள வரும். அடுத்தது காலப்பெயர். காலப்பெயர் என்று சொல்லி சொன்னா பிள்ளைகள், காலங்களை குறிக்கிறது கிடையாது. நிகழ்காலம், எதிர்காலம் என்று யோசிக்காதீங்க. காலப்பெயர் என்று சொன்னா கோடை, மாரி, தை மாதம், திங்கட்கிழமை, இப்படி என்று சொல்லி காலத்தை குறிக்கும். அதாவது நாட்களை குறிக்கும், கிழமைகளை குறிக்கும், மாதங்களை குறிக்கும், ஆண்டை குறிக்கும். கோடை காலம், மாரி காலம், இலையுதிர் காலம், இப்படி காலங்களை குறிச்சா அது காலப்பெயர். அடுத்தது சினை பெயர் என்று சொல்றது பொருள் ஒன்றினுடைய உறுப்பை குறித்தால் அது சினை பெயர். அப்ப உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் ஒன்று இருக்கலாம். சினை பெயருக்குள்ள வீடினுடைய ஒரு உறுப்பு தானே ஜன்னல். அப்ப ஜன்னல்ன்றது சினை பெயருக்குள்ள வருமன்றார்கள் கையை உயர்த்துங்க பாப்போம். ஜன்னல் சினை பெயருக்குள்ள வரும். அதே மாதிரி கதவு சினை பெயருக்குள்ள வரும் என்றார்கள், கையை உயர்த்துங்க பாப்போம். ரைட். அப்ப கையை உயர்த்தினார்களினுடைய விடையெல்லாம் பிழை. சரியோ? ஏன்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள், இந்த இடப்பெயருக்குள்ள வருகின்ற சொற்களினுடைய உறுப்புகள் எதுவும் சினை பெயருக்குள்ள வராது. வீடு என்றது ஒரு இடம் தானே பிள்ளைகள், நூலகம் என்றது ஒரு இடம் தானே, பாடசாலை என்றது ஒரு இடம் தானே. அப்ப இடத்தினுடைய பெயர்கள் எதுவும் சினை பெயருக்குள்ள வராது. சரியா பிள்ளைகள்? இன்றைக்கு இதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அப்ப இந்த சினை பெயர்களை வரக்கூடியது என்னென்னு பாத்தீங்களா, இந்த பொருட்பெயர்களை வரும் தானே. பொருட்பெயர்களை வர அவ்வளவுமே சினை பெயர்களை வரும். இப்ப மரத்தை எடுத்தா மரத்தினுடைய உறுப்புகள் எல்லாம் வரும். மனிதனை எடுத்தா மனிதனுடைய உறுப்புகள் வரும்.
குரங்கு அல்லது நாயை எடுத்தா நாயினுடைய உறுப்புகள் எல்லாம் வரும். கண், மூக்கு, வாய், செவி எல்லாமே வரும். அப்ப இண்டையில நினைவு வச்சு கொள்வீங்கள் என்ன, இடப்பெயருக்குள்ள வார சொற்களினுடைய உறுப்புகள் சினை பெயருக்குள்ள வரவே வராது. சரியா பிள்ளைகள்? அப்ப இடப்பெயருக்குள்ள வார வீடு, கட்டடங்கள், அதுகள் ஒன்றின்றையும் உறுப்புகள் சினை பெயருக்குள்ள வராது. ரைட். அப்ப ஒரு திருப்பி ஞாபகப்படுத்திக் கொள்ளுவோம். பெயர் சொற்கள் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். அந்த 6 என்னென்ன? பொருட்பெயர், இடப்பெயர், தொழிற்பெயர், குணப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர் என்று சொல்ற இந்த 6. சரியா பிள்ளைகள்? நினைவில வச்சுக்கொள்ளுங்க. ஓகே. அடுத்த வினா. அப்ப இதுல நீங்கள் சந்தை என்றது என்ன பெயர்? இடப்பெயர் என்று தெரிவு செய்த பிள்ளைகள் சரி கொள்ள முடியும். அடுத்த வினா, வீதி சமிக்ஞை விளக்குகளில் நாம் புறப்படும் போது ஒளிரும் விளக்கின் நிறம். அப்ப வீதி சமிக்ஞை விளக்குகள் பிள்ளைகளுக்கு தெரியும். வீதி சமிக்ஞை விளக்கு இந்த கரையில போட்டு காட்டி இருக்கிறேன் அழகா. அப்ப இந்த அழகா இருக்கிற இந்த வீதி சமிக்ஞை விளக்க பார்த்து கொள்ளுங்க எல்லாரும். சரியா? அப்ப இதுல எப்பயுமே நினைவில வச்சு கொள்ளுங்க பிள்ளைகள், மேல கொடுக்கப்படுகின்ற நிறம் சிவப்பு நிறம். வீதி சமிக்ஞை விளக்கொண்டில மேல கொடுக்கப்படுகின்ற நிறம் சிவப்பு. இரண்டாவதாக கொடுக்கப்படுகின்ற நிறம் செம்மஞ்சள், அல்லது சில பேர் மஞ்சள் என்று போட்டாலும் தவறு இல்லை. அப்ப மேல சிவப்பு, இரண்டாவதாக செம்மஞ்சள், மூன்றாவதாக பச்சை. சரியா பிள்ளைகள்? இந்த 3 நிறங்களும் இருக்கும். அப்ப சிவப்பண்டு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம்? நிறுத்துக. சிவப்பண்டா என்ன அர்த்தம்? நிறுத்துக. செம்மஞ்சள் என்றா என்ன அர்த்தம்டா? ஆயத்தம் ஆகுக, புறப்படுறதுக்கு ஆயத்தமாகுங்கன்றது செம்மஞ்சள் நிறம். மூன்றாவது பச்சை நிறம். அப்ப பச்சை நிறம்டா புறப்படலாம். சரியா பிள்ளைகள்? அப்ப வீதி விளக்கினுடைய 3 கருத்துக்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். சிவப்பண்டா நிறுத்துக, செம்மஞ்சள் அண்டா புறப்பட ஆயத்தமாகுக, மூன்றாவது பச்சை என்று சொன்னா புறப்படுக. அப்ப உங்களுக்கு கேட்டது, புறப்படும் போது ஒளிரும் விளக்கின் நிறம் பச்சை. அப்ப செம்மஞ்சள் ஆயத்தமாகும் போது ஒளிரும் நிறம், சிவப்பு நிறுத்தும் போது ஒளிருகின்ற நிறம். சரியா பிள்ளைகள்? 3 வடிவா நினைவில இருக்கட்டுக்கும். அடுத்த கேள்வி, பிராணிகளின் கொண்டாட்டம் எனும் பாடலில் பன்னீர் தெளிக்கும் விலங்கு. அப்ப பிராணிகளின் கொண்டாட்டம் எனும் பாடலில் பன்னீர் தெளிக்கும் விலங்கு எதுவென குறிப்பிடப்பட்டுள்ளது என்று கேட்கப்பட்டிருக்குது. அப்ப இதுல பாத்தீங்கள் என்று சொல்லி சொன்னால், பன்னீர் தெளிக்கின்ற விலங்காக ஜானை காணப்படுகின்றது. சரியா பிள்ளைகள்? ஜானை பன்னீர் தெளிக்கின்ற விலங்காக காணப்படுகின்றது. அப்ப பிராணிகளின் கொண்டாட்டம் எனும் பாடல் நீங்கள் படிச்சிருக்கிறீங்கள். அதுல ஜானை பன்னீர் தெளிச்சு கொண்டு நிக்குது வாராக்களுக்கு. சரியா? அப்ப ஜானை பன்னீர் தெளிக்கின்றதுன்றதை தெரிவு செய்த பிள்ளைகள் சரி போட்டுக்கொள்ள முடியும். அடுத்த வினா, சரி சாரி, இதுல உங்களுக்கு புள்ளிகளை போட்டுக்கொள்ளுங்க. என்ன எத்தனை சரி என்றத நோட் பண்ணி வச்சு புள்ளிகளை போட்டுக்கொள்ள முடியும். 1 மினிட், வெளியே மழை பெய்யுது, கொஞ்சம் கதவை கூட்டிக் கொள்றேன். ரைட். அடுத்த வினாவுக்கு போய் கொள்வோம். இடைவெளிக்கு பொருத்தமான சொல்லின் கீழ் கோடிடுகலாம். அப்ப முதலாவது பார்த்து கொள்ளுங்க. பறவை கூட்டம் பறந்து சென்றது. பறவை கூட்டம் என்றது ஒன்று, பறவை கூட்டங்கள் என்று சொன்னாதான் பல. என்ன, அதாவது 1 2 3 4 5 6 7 8 என்று சொல்லி கொஞ்சம் பறவைகள் சேரலாம். அவை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கூட்டம் என்று சொல்லால நாங்க சொல்றோம். அப்போ ஒரு கூட்டம் என்று சொன்னால் அது ஒருமை. இதே மாதிரியாக ஒரு 4 5 கூட்டங்கள் சேர்ந்தால் அது கூட்டங்கள் என்று சொல்லப்படும். அப்போதுதான் அது பன்மை. அப்ப கூட்டம் என்று சொன்னால் அது ஒருமை. அப்ப சென்றது என்று போட்டுக்கொள்ள முடியும். அடுத்து இரண்டாவதாக பார்த்து கொள்ளுங்க. சில மொழிகளே செம்மொழியாக புகழ் பெற்றுள்ளன. ஏன்? மொழிகள் என்று சொல்லி பன்மேல தரப்பட்டிருக்கின்றது, அதனால புகழ் பெற்றுள்ளன என்பதை தெரிவு செய்து கொள்ளுவீங்க. சரியா? அப்ப எழுவாய் மொழிகள் என்று பன்மேல இருக்கிறதுனால பெற்றுள்ளன என்று சொல்லி வினை சொல்லும் பன்மேல வரும். அப்ப அதனால பெற்றுள்ளனவை தெரிவு செய்து கொள்ளுவீங்க. ரைட்.
அடுத்த வினா மூன்றாவது, சிற்பி சிலையை செதுக்கினான். அப்ப சிலையை செதுக்கிறது யாரு? சிற்பி. முதலாவது சிப்பி, அது கடல்ல இருக்கிற சிப்பி. ஓகேவா? நீங்க கடலுக்கு போனா பொறுக்கி கொண்டு வருவீங்களே, ஆ அதுதான் சிப்பி. சில பேருக்கு வழக்கம் கடலுக்கு போனா கரையில இருக்கிற அந்த சிப்பி இலை, சங்குகளை எல்லாம் பொறுக்கி கொண்டு வாரது என்ன, அழகா இருக்கும் வீட்டுல வச்சு பார்த்தா. அதுக்காக. ரைட். அடுத்தது, அம்மா அப்பளத்தை பொரித்தார். பொரி, முதலாவது பொரி தான் வரும். இரண்டாவது பொரி தீப்பொறி. பொறி பறக்குது என்பீங்கள், நெருப்பு பொறி பறக்கும், அதுதான் பொறி. இரண்டாவது பொறி. முதலாவது பொறி அம்மா அப்பளத்தை பொரிக்கிறது, வேற ஏதாவது போட்டு போட்டு பொரிக்கிறது. நீங்க பொரிச்சு தர சொல்லி சொல்லுவீங்களே, ரைட். அடுத்தது, இன்று எமது ஊரில் கடும் பனி பெய்தது. பனி, காலை வேளையில பனி பெய்யும் என பிள்ளைகள். இரண்டாவது பனி என்றா என்ன? தொழில். இரண்டாவது பணி தொழில குறிக்குது, அல்லது கடமை என்று சொல்லிக் கொள்ளலாம். ரைட்டா? அப்ப அஞ்சும் சரி என்றா சரி போட்டுக்கொள்ளுங்க. இறுதியில உங்களுக்கு எத்தனை எத்தனை புள்ளிகள்ன்றதை சொல்லி கொண்டு வருவன், இறுதியில அதை நோட் பண்ணி கொள்ளலாமா? அடுத்தது, இதுக்குரிய விட ஆளுக்கால் வேறுபடும் பிள்ளைகள் என்ன. சேர் எழுதின அதே வசனம் தான் நீங்கள் எழுதியிருக்க வேணும்ன்றது கிடையாது. நீங்கள் எழுதியிருக்கிற வசனங்கள் வித்தியாசப்படலாம். பின்வரும் சொற்களை கொண்டு கருத்துள்ள வாக்கியம் அமைக்குக என்று சொல்லப்பட்டிருக்கு தானே, ரைட். அப்ப ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் உங்களோட மைண்டுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற இந்த சொற்கள் இருக்குது தானே பிள்ளைகள், உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற இந்த சொற்களின் பொருள் வார மாதிரி நீங்கள் வசனம் எழுத தேவையில்லை. அந்த சொல்லத்தான் பயன்படுத்தி வசனம் எழுத வேணும். சன்மானம் இருந்தா சன்மானம் என்ற சொல் அங்க வர வேணும் நீங்கள் எழுதுற வசனத்துல. ஏனென்றா சொல்லை பயன்படுத்தி வசனம் எழுதுக தான் சொல்லி கிடக்குது. அப்ப சன்மானம் என்ற சொல் உங்களோட வசனத்துல வர வேண்டும். அப்ப பிறகு சன்மானத்துக்கு விளக்கம் கொடுக்கிற இல்ல, சன்மானம் என்று சொல்லி சொன்னா ஒரு ஆளுக்கு கொடுக்கின்ற அன்பளிப்பாகும் என்று சொல்லி எழுதக்கூடாது. அதே விளக்க வேணாம் நீங்கள். பிறகு கானகம் என்றா காட்டை குறிக்கின்றது என்றெல்லாம் எழுதக்கூடாது. சன்மானம் என்ற சொல் வார மாதிரி ஒரு அழகான வசனம் எழுதுங்கோ. சரியா பிள்ளைகள்? இப்ப நான் உங்களுக்கு சன்மானம், கானகம், பூரிப்பு, சந்ததி, கணக்காயர் என்ற இந்த 5 சொற்களையும் பயன்படுத்தி அழகான 5 வசனங்கள் எழுதி இருக்கிறேன். அப்ப முதலே சொல்லி போட்டேன் உங்களுக்கு என்னண்டு, இதே நான் எழுதின வசனங்கள் தான் நீங்கள் எழுதி இருக்க வேணும்ன்றது கிடையாது. நீங்கள் வேற வசனங்கள் எழுதி இருக்கலாம். சரியா? ஆனா நான் எழுதின வசனம் ஒரு சாம்பிள். இதுதான் அர்த்தம் என்றதை அறிஞ்சு கொள்றதுக்காக. அப்ப இதே மாதிரி நீங்கள் எழுதியிருந்தால் சரி போட்டுக் கொள்ளலாம். வீட்டுக்காரர் பார்த்து கொள்ளுங்கோ. பிள்ளைகள் எழுதின வசனங்கள் இந்த கருத்து புலப்படுற மாதிரி இருந்தால் அந்த கேள்விகளுக்கு நீங்கள் சரி போட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எழுத்து பிழையை கவனத்துல கொள்ளுங்கோ. ரைட்? எழுத்து பிழை இருந்தால் அதையும் சிவத பேரையால நோட் பண்ணி கொள்ளுங்க. ரைட். அப்ப முதலாவது சன்மானம் என்றதுக்குரிய வசனம், தொலைந்த கண்ணனது பணப்பையை கண்டுபிடித்து தருபவர்க்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும். சரியா? நீங்க வாசிச்ச ஒரு கதை நினைவில் இருக்குதா? இந்த கதை எல்லாருக்கும் என்ன, கதையை நினைவுபடுத்தி இருப்பீங்களே, பாடத்துல படிச்சிருப்பீங்க. அப்ப நினைவில் வச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நினைவில் இருக்குது எனக்கும், ஏன்னா உங்களுக்கும் நினைவில் இருக்குமென்று நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஏன்னா அழகான கதை ஒன்று பார்த்தனாங்க, அதனால எல்லாரும் நினைவில் வச்சிருப்பீங்க. ரைட். அப்ப முதலாவது பார்த்து கொள்ளுங்க, சன்மானம். அப்ப தொலைந்த கண்ணனது பணப்பையை கண்டுபிடித்து தருபவர்க்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும். ஓகேவா? அப்ப சன்மானம் என்றது ஒரு பரிசில் என்றது நினைவுக்கு வருதா? அப்ப சன்மானம் என்றா இந்த பரிசு என்றது புலப்படுகின்ற வகையில நீங்கள் வசனம் எழுதி இருந்தால் சரி போட்டு கொள்ளலாம். அடுத்து இரண்டாவது, காகங்கள் நிலத்தில் எச்சமிட்டு கானகமங்கும் விதைகளை பரப்பின. அப்ப கானகம் என்றால் காடு. அப்ப இந்த காடு என்ற விஷயம் புலப்படுற மாதிரி சார் எழுதி இருக்கிற ஒரு வசனம், காகங்கள் நிலத்தில் எச்சமிட்டு கானகமங்கும் விதைகளை பரப்பின என்ற வசனத்தை எழுதி கொண்ட பிள்ளைகள் ஒரு அழகான சரி போட்டுக்கொள்ள முடியும். அடுத்து மூன்றாவது, பூரிப்பு. அரச மரம் அகன்று பெருத்து வானுற ஓங்கி தலை நிமிர்ந்து பூரிப்பாக நின்றது. அப்ப நல்ல செந்தளிப்பா நிக்கிறத தான் பிள்ளைகள் சொல்றது பூரிப்புன்னு சொல்லி. நல்ல அந்த செந்தளிப்பாக நிக்கிறது மாதிரியாக ஒரு கருத்து உங்களோட வசனத்துல இருக்குமாக இருந்தால் சரி போட்டு கொள்ளலாம். அரச மரம் அகன்று பெருத்து வானுற ஓங்கி தலை நிமிர்ந்து பூரிப்பாக நின்றது. சரியா? அடுத்தது நான்காவது,
நம் எதிர்கால சந்ததியினரின் நன்மையை கருதி மர வளர்ப்பில் ஈடுபடுவோம். அப்ப சந்ததி என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய பரம்பரை. நீங்கள், உங்களோட அம்மா, உங்களோட அம்மாட அம்மா, அம்மாட அம்மாட அம்மா, இனி உங்களோட பிள்ளைகள், உங்களோட பிள்ளை என்ற பிள்ளைகள், இதுகள் தான் உங்களோட சந்ததி. நீங்களே ஒரு பிள்ளைகள், பிறகு உங்களுக்கு வர போற பிள்ளைகளும் ஒரு சந்ததி தான். சரியா பிள்ளைகள்? அப்ப சந்ததி என்றது உங்களோட பரம்பரையை குறிக்குது. அப்ப பரம்பரை வார மாதிரிக்கு வசனம் எழுதி இருந்தால் சரி. நாம் நம் எதிர்கால சந்ததியினரின் நன்மையை கருதி மர வளர்ப்பில் ஈடுபடுவோம். ஓகே. அடுத்து 5வது, கணக்காயர் கூறுபவற்றை நன்றாக செவிமடுக்க வேண்டும். அப்ப கணக்காயர் என்றால் ஆசிரியர். சரியா பிள்ளைகள்? உங்களோட டீச்சர் அவங்கள் தான் கணக்காயர். அப்ப கணக்காயர் கூறுபவற்றை நன்றாக செவிமடுக்க வேண்டும் என்றால் நன்றாக கேட்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குது. கணக்காயர் என்றது ஆசிரியர். அப்ப ஆசிரியர் கூறுறத நன்றாக கேட்க வேண்டும். சரியா பிள்ளைகள்? அப்ப வசனம் இது மாதிரி கருத்து புலப்பட இருந்தால் சரி போட்டு கொள்ளுங்க. ரைட். அடுத்த வசனத்துக்கு போய் கொள்ளுவோம். சரி, அடுத்த கேள்விக்கு போய் கொள்ளுவோம். 1 மினிட். ரெக்கார்டிங்ல தான் இருக்குதோன்றது ஒருக்கா செக் பண்ணி கொள்றேன். ரெக்கார்டிங்ல தான் இருக்குது. சம்டைம் நிறைய இடத்துல மழை உங்களுக்கும் பெய்து கொண்டிருக்கலாம். பிறகு கிளாஸ் ரெக்கார்டிங் இல்லாட்டிக்கு பாவம் தானே நீங்களே. சரி, ஓகே. ரெக்கார்டிங்ல தான் இருக்குது. அடுத்தது, தரப்பட்டுள்ள கருத்துக்களுக்கு பொருத்தமான ஆத்தி சூடிகளை தெரிவு செய்து அவற்றின் ஆங்கில கருத்துக்களை எதிரே எழுதுகவாம். ஆங்கில எழுத்துக்களை எதிரே எழுதுகவாம். அப்ப பிள்ளைகளுக்கு கீழே 5 ஆத்தி சூடி கொடுக்கப்பட்டிருந்தது. என்ன சேருண்டையில அந்த கீழே அந்த 5 இல்ல. நான் நேரடியா விடைய மட்டும் போடுறேன். உங்களோட வினாத்தாள்களில கீழே 5 ஆத்தி சூடி இருக்குதானே. நீங்கள் பொருத்தமானதை தெரிவு செய்து வைக்கிறது மட்டும்தான் உங்களோட வேலை. சேராத பொருத்தமானதை மாத்திரம் குறிச்சு விடுறேன். நீங்கள் கீழே இருக்கிறதுல பொருத்தமானதை வச்சிருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க. அதுலயும் உங்களுக்குரிய ஆங்கில எழுத்தை தான் எழுதட்டுக்குமா. ஆத்தி சூடிய கூட நீங்க முழுமையா எழுத தேவையில்லை. அதனுடைய ஆங்கில எழுத்து எதுவோ அதை மட்டும் எழுதினா சரி போட்டு கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள்? ரைட். முதலாவது, கல்வியாகிய நட்பொருளை விரும்பு. ஆத்தி சூடியில இது என்னென்று குறிப்பிடப்படுகின்றது என்றால் வித்தை விரும்பு. இது பி என்ற ஆங்கில எழுத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப வித்தை விரும்பண்டா அதனுடைய கருத்து கல்வி ஆகிய நட்பொருளை விரும்பு. வித்தை என்றது கல்வி. சரியா பிள்ளைகள்? விரும்பு என்றது ஆசைப்படுறது. என்ன அப்ப கல்வி ஆகிய நட்பொருளை நீங்கள் ஆசைப்படட்டுக்குமா. அதைத்தான் நான் கல்வி ஆகிய நட்பொருளை விரும்பு என்று போட்டிருக்கிறேன். சரியா? அடுத்து 2வது, அறியாமையை போக்கு. அப்ப அறியாமை என்றால் பேதமை அகற்று. பேதமை என்றா அறியாமை, போக்கு என்ற அகற்று. சரியா பிள்ளைகள்? அப்ப அறியாமையை போக்கட்டுக்குமா. ஓகேவா? இது சி என்ற ஆங்கில எழுத்தால குறிப்பிடப்பட்டிருக்குது. அடுத்தது, இனிமையாக பேசு. நல்ல இனிமையாக பேசு என்று சொல்லி சொன்னால் நியம்பட உரை. சரியா? நியம்பட உரை என்றது உங்களுக்கு இ என்ற ஆங்கில எழுத்தால குறிப்பிடப்பட்டிருக்குது. சரியா? அடுத்தது, முடிந்ததை பிறருக்கு கொடு. உன்னால முடிஞ்சதை மற்றவர்களுக்கு கொடுக்கட்டுக்குமா. அப்ப இயல்வது கரவேல் என்ற ஆத்தி சூடி வரியின் மூலம் இது குறிப்பிடப்படுகின்றது. இது ஏ என்ற ஆங்கில எழுத்துல இருக்குது. இயல்வது கரவேல். அடுத்தது 5வது, நோயை தரும் சிற்றுண்டிகளை அதிகமாக உண்ணாது. அப்ப சில பேரு நல்லா வீட்டுல அம்மா தாராங்க, பொறிச்சு தாராங்க, வேண்டி வேண்டி கடையில வச்சு வச்சு உங்களுக்கு எல்லாம் தாராங்கன்றதுக்கும் விரும்பி விரும்பி எல்லாம் சாப்பிடுறது இல்லைன்னு கேட்டா எல்லாம் தருவாங்க தான். என்ன செய்யறது, பிள்ளைகள் அழுமன்றதுக்காண்டி தருவாங்க. அதுக்காண்டி எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது. என்ன நோயை தருகின்ற சிற்றுண்டிகளை அதிகமாக உண்ணக்கூடாது. இதுக்கு பொருத்தமான ஆத்திசூடி எதன்னு பாத்தீங்களா, நுண்மை நுகரேல். சரியா பிள்ளைகள்? நுண்மை நுகரேல். இது டி என்ற ஆங்கில எழுத்துல போடப்பட்டிருக்குது. அப்ப இதனை தெரிவு செய்து கொண்ட பிள்ளைகள் சரி போட்டுக்கொள்ள முடியும். ஓகே. அடுத்து 5வது பகுதிக்கு போய் கொள்ளுவோம். சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழை எனவும் அடையாளம் இடுகவாம். சரியா? அப்ப முதலாவது பார்த்துக்கொள்ளுங்க. அமாவாசை தினத்தன்று அமாவாசை தினத்தன்று பூரண சந்திரனை பார்க்க முடியாது. அப்ப அமாவாசை என்று சொல்லி சொன்னால் அந்த எப்படி இருக்கும் பிள்ளைகள்? இருட்டாதான் இருக்கும். அமாவாசையில சந்திரனை நீங்க பார்க்கிறதே கடினம். அவர் நல்ல தேஞ்சு 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 பிறை வடிவத்துக்கு வந்துருவாரு. அதுக்கு பிறகு வர போற 14 நாட்களுக்கு பிறகுதான் நீங்கள் என்னத்தை பார்க்கலாம்?
பௌர்ணமிய பார்க்கலாம். அப்ப பௌர்ணமி நிலவென்றதுதான் பிள்ளைகள் பூரண சந்திரனாக இருக்கும். ஆனால் அமாவாசை நிலவென்றது ஒரு வில் போல காணப்படும், நன்றாக தேய்ந்து தேய்ந்து. அந்த சந்திரனுடைய இறுதி பருவம் தான் அமாவாசை தினம். அந்த அன்று நீங்க சந்திரனை பார்க்கிறதே கடினமாகத்தான் இருக்கும். அப்ப அமாவாசை தினத்தன்று நீங்க பூரண சந்திரனை பார்க்க முடியுமோ? பார்க்க முடியாது. அப்ப இது சரிதான் என்ன பிள்ளைகள்? அமாவாசை தினத்தன்று பூரண சந்திரனை பார்க்க முடியாது என்பது சரி. அப்ப எப்ப பார்க்கலாம்? பௌர்ணமி தினத்தன்று பூரண சந்திரனை பார்க்கலாம். சரியா பிள்ளைகள்? அமாவாசை 14 நாட்களில நீங்கள் பௌர்ணமிக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த பூரண சந்திரனை. அடுத்தது 8 கோடு விளையாட்டில் மொத்தம் 3 சுற்றுகள் உண்டா? நீங்க 8 கோடு விளையாட்டு பற்றி படிச்சிருக்கிறீங்கள். அப்ப 8 கோடு விளையாட்டில மொத்தமாக எத்தனை சுற்றுகள் இருக்குது? 4 சுற்றுகள் தான் இருக்கின்றன. சரியா பிள்ளைகள்? 8 கோடு விளையாட்டில மொத்தமாக 4 சுற்றுகள் தான் இருக்கின்றன. ஆனா 3 சுற்றுகள் உண்டு போட்டது தவறு. அப்ப இதுக்கு பிழை போட்டு கொண்டார்கள், ஒரு சரி போட்டு கொள்ளுவோம். சரியா பிள்ளைகள்? அடுத்தது உண்டி என்பது உணவிற்குரிய ஒத்த சொல் ஆகும். இதுல சரி போட்டார்கள் கைகளை நன்றாக உயர்த்தி கொள்ளுங்க பாப்போம். உண்டி என்பது உணவிற்குரிய ஒத்த சொல் ஆகும் என்றது சரி போட்ட பிள்ளைகள். அலர்ட்டா தான் இருக்கிறீங்களே என்ன? ஓ, உண்டி 3 சுழி இன்னன்னா வந்தால் மாத்திரம் தான் அது உணவு. சரியா பிள்ளைகள்? 3 சுழி இன்னன்னா போடப்பட்டிருந்தால் மாத்திரம், அதாவது இந்த உண்டி ஊனா 3 சுழி இன்னன்னா டீனா, இந்த உண்டி போடப்பட்டிருந்தால் மாத்திரம்தான் அது உணவு அல்லது ஆகாரம் என்று பொருள். 2 சுழி இன்னன்னா வார உண்டி என்பது உணவிற்குரிய ஒத்த சொல் கிடையாது. அப்ப இதுக்கு பிழை போட வேண்டும். சரியா பிள்ளைகள்? அப்ப உண்டி என்பது உணவிற்குரிய ஒத்த சொல் கிடையாது. 3 சுழி இன்னன்னா வார உண்டி தான் உணவுக்குரிய ஒத்த சொல். 2 சுழி இன்னன்னா உணவுக்குரிய ஒத்த சொல் அல்ல. அடுத்து 4வது, மயிர் கொட்டிகளே இறுதியில் வண்ணத்து பூச்சிகளாக மாற்றமடைகின்றன. சரி என்ன பிள்ளைகள்? அப்ப நீங்கள் சுற்றாடல் பாடத்திலையும் படிச்சிருப்பீங்கள். இந்த வண்ணத்து பூச்சிகள் என்ற பாடமும் உங்களுக்கு தமிழ் பாடத்துல இருக்கிறதுனாலதான் இந்த கேள்வி. வடிவா பார்த்து கொள்ளுங்க. வண்ணத்து பூச்சியினுடைய வாழ்க்கை வட்டம் 4 பருவங்களை கொண்டது. அந்த 4 பருவங்களும் என்னென்னு பாத்தீங்களா? முட்டை, குடம்பி, கூட்டுப்புழு, வண்ணத்து பூச்சி. ஆனா அப்ப வண்ணத்து பூச்சியின் வாழ்க்கை வட்டம் 4 பருவங்களை கொண்டிருக்கின்றது பிள்ளைகள். அதுல முதலாவது பருவம் முட்டை, இலைகளினுடைய கீழ்ப்பகுதியில முட்டையிட்டு கொள்ளுவார். 2வது பகுதி குடம்பி. இந்த குடம்பியாக இருக்கின்ற போதுதான் பிள்ளைகள் இந்த வண்ணத்து பூச்சியை நாங்கள் மயிர் கொட்டி என்று அழைப்போம். மயிர் கொட்டி தான் எங்களால விரும்பப்படாத ஒரு பகுதி. இந்த கால பகுதியில இவர்கள் இலைகளை உட்கொள்ளுவார்கள். வண்ணத்து பூச்சியை மயிர் கொட்டியை நீங்கள் நசிச்சிருப்பீங்க சில பேர். என்ன நசிச்சாக்கள் இருந்தா கையெழுத்துங்க பார்ப்போம். செருப்பால நசிச்சிருப்பீங்க, இல்லாடி ஏதேனும் இலைய போட்டுட்டு நசிச்சிருப்பீங்க. ரைட், வெரி குட். அப்படித்தான், அது தீங்கு செய்யுதுதானே நம்மளுக்கு. அப்ப அதை நாம விட்டோம்னு சொல்லி சொன்னா நம்மளுக்கு பட்ட சுனைக்கும் உடல் எல்லாம். என்ன வண்ணாத்து பூச்சியை நசிக்கல பாருங்க பிள்ளைகள், அதுல இருந்து வெளிவார அந்த பகுதி ஒரு பச்சை நிறத்துல இருக்கும். பார்த்தாக்கள் கையெழுத்துங்க பார்ப்போம். வண்ணத்து பூச்சியின் உடல்ல அப்படி இருக்காது. நீங்கள் இந்த மயிர் கொட்டிய நசிச்சிங்களா பச்சையா தான் அவர் உள்பகுதியில இருந்து வெளியில வரும். அதுக்கு காரணம் என்னண்டா, அவர் பச்சை இலைகளை உட்கொள்றாரு. சரி, அவர் வயிறு முழுக்க இலைகளை வச்சிருக்கிறதுனால அங்க நீங்க நசிக்கும் போது அவரோட பச்சையாகத்தான் வெளியே வரும். சரி பிள்ளைகள், அது கண்டிப்பா நாளைக்கு போய் வண்ணத்து பூச்சி மயிர் கொட்டிய பிடிச்சி நசிக்கிறல்ல, அது உடம்புல பட்டுதண்டா தடிச்சு போடும், உங்களுக்கு சுனைக்கும். சரியா பிள்ளைகள்? அப்ப மயிர் கொட்டி பருவத்துல இருக்கிறாரு. இந்த பருவம் உங்களுக்கு பிடிக்காத ஒரு பருவம். அப்ப இலைகளை சாப்பிடுவார். அடுத்தது கூட்டுப்புழு. அவர் எங்காச்சும் ஒரு இடத்துல போய் அப்படியே கூட்டுப்புழுவா ஒடுங்கி இருப்பார் பிள்ளைகள். இந்த பருவத்திலே அவர் எதையுமே சாப்பிடவே மாட்டாரு. கூட்டுப்புழுவாக இருக்கின்ற போது சாப்பிடாம இருந்து தன் உடம்பில ரெக்கைகள் எல்லா உடம்பு பகுதிகளையும் அப்பதான் வளர்த்து கொள்ளுவார். அப்ப கூட்டுப்புழுவா இருந்து அது எல்லாத்தையும் பிச்சு கொண்டு வெளியில வார பருவம் தான் வண்ணத்து பூச்சி. அப்ப வண்ணத்து பூச்சியாக வெளியில வரும்போது எங்கள் எல்லாராலையும் விரும்பப்படுறார். என்ன மயிர்கொட்டியாக இருக்கும் போது வெறுக்கப்பட்டவர் வண்ணத்து பூச்சி ஆகும் போது விரும்பப்படுகிறார். அதே மாதிரி தான் பிள்ளைகள் நீங்களும். மயிர்கொட்டி என்ற பருவம் உங்களுக்கும் இருக்குது. நீங்கள்
தீயவர்களாக நடந்து கொள்ளும் போது உங்களை எல்லாரும் மயிர் கொட்டி மாதிரி தான் பார்ப்பார்கள். ஒரு தரம் உங்களை விரும்ப மாட்டார்கள். ஆசிரியர் கூட உங்களை விரும்ப மாட்டார். ஆனா நீங்கள் வண்ணத்து பூச்சிய மாதிரி நல்ல செயற்பாடுகளோட நடந்து கொண்டால் உங்களை அனைவரும் விரும்புவார்கள். என்ன? அப்ப நீங்கள் எல்லாம் மயிர் கொட்டியா இருக்க விரும்புறீங்களா, வண்ணத்து பூச்சியா இருக்க விரும்புறீங்களா? எல்லாருக்கும் வண்ணத்து பூச்சியா இருக்க தான் விருப்பம். என்ன? எனக்கும் உங்களை வண்ணத்து பூச்சியாக பார்க்கிறதுக்கு தான் விருப்பம். அப்ப எல்லாருடைய மனதும் வண்ணத்து பூச்சிகளை போல நல்ல அழகானதாகவும் மென்மையானதாகவும் அழகான சொற்களை பயன்படுத்துகின்ற பிள்ளைகளாகவும் நீங்கள் இருக்க வேணும். பொய் சொல்லக்கூடாது, பிறருக்கு தீங்கு செய்யக்கூடாது, களவெடுக்க கூடாது. இப்படியான நல்ல பழக்க வழக்கங்களை உங்கள்கிட்ட வளர்த்து கொள்ளுங்கோ. நீங்களும் வண்ணத்து பூச்சி மாதிரி எல்லாராலையும் விரும்பப்படுவீர்கள். ஓகேவா? சரி. அப்ப மயிர் கொட்டிகளை இறுதியில் வண்ணத்து பூச்சியாக மாற்றமடைகின்றன என்பது சரி. அடுத்த இறுதி கேள்வி, இலங்கையில் இரண்டாவதாக நிர்மாணிக்கப்பட்ட நெடுஞ்சாலை தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை ஆகும். இது சரியா பிள்ளைகள்? இல்ல, தவறு. இலங்கையில முதலாவதாக நிர்மாணிக்கப்பட்ட நெடுஞ்சாலை தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை. இது தேசப்படங்களில ஊதா நிறத்தால குறிப்பிடப்படுகின்றது. அப்ப இதுல சொல்லி கிடக்குது இரண்டாவதாக நிர்மாணிக்கப்பட்ட நெடுஞ்சாலையாம். இது சரி இல்ல தானே, தவறு தானே? ஏனென்றால் இது முதலாவதாக நிர்மாணிக்கப்பட்டது. இலங்கையிலேயே முதலாவதாக நிர்மாணிக்கப்பட்ட நெடுஞ்சாலை தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை. அப்ப இது தேசப்படங்களில் என்ன நிறத்தால குறிப்பிடப்படும் பிள்ளைகள்? ஊதா நிறத்தால குறிப்பிடப்படும். அப்ப இந்த நெடுஞ்சாலைகளில பாத்தீங்களா பிள்ளைகள், இந்த பலகை இருக்குந்தானே, இந்த வேகத்தை கட்டுப்படுத்துற பலகைகள் இருக்கும். அங்க இந்த இடம் வருது, அந்த இடம் வருது, இங்க இவ்வளவு வேகத்துல போங்கன்னு சொல்ற அந்த பலகைகள் எல்லாமே என்ன நிறத்தில இருக்கும்டா, பலகைகள் நீல நிறத்தில இருக்கும். அதற்குள்ள எழுத்துக்கள் வெள்ளை நிறத்தில காணப்படும். ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சரியா? அங்க இருக்கிற அறிவித்தல் பலகைகள் நீல நிறத்தில இருக்கும், அதனுடைய எழுத்துக்கள் வெள்ளை நிறத்தில இருக்கும். தேசப்படத்துல இந்த அதிவேக நெடுஞ்சாலைகளை ஊதா நிறத்தால குறிப்பிட்டிருப்பார்கள். இ என்ற ஒரு ஆங்கில எழுத்தும் அதுல போடப்பட்டிருக்கும். சரியா பிள்ளைகள்? ஆங்கில எழுத்து இ. எல்லாரும் உங்களோட பல்ல காட்டி சொல்லி பாத்தீங்கன்னா வரும் எழுத்து இ என்று சொல்லி சிரிச்சு விட்டீங்கன்னா சரியா, ஆங்கில எழுத்து வந்துடும். ரைட். அப்ப சரி போல போட்டிருப்பீங்க. அடுத்த கேள்விக்கு போய்கொள்வோம். அப்ப இது நான் அது ஃபுல்லா வசனம் இருக்குது, நான் அதுல தலைப்பை மட்டும் எடுத்துக்கொள்றேன். ஓகேவா? நாட்டில் அதிகரித்துள்ள மரக்கறி விலைக்கு ஈடு கொடுக்கும் வகையில் வீட்டில் நான் செய்த மாற்றங்கள். அப்ப வசனம் உங்களை கேட்கப்பட்டிருக்கிற விதத்தை பாருங்க பிள்ளைகள். நாட்டில் அதிகரித்துள்ள மரக்கறி விலைக்கு ஈடு கொடுக்கும் வகையில் வீட்டில் நான் செய்த மாற்றங்கள். அப்ப செய்த மாற்றங்கள் என்றா நீங்க செய்து முடிச்சிட்டீங்கள். வழங்குதா செல்லங்கள்? செய்ய போகின்ற மாற்றம் என்றா எதிர்காலத்தில் எழுதுவீங்கள். செய்து கொண்டிருக்கின்ற மாற்றங்கள் என்றா நிகழ்காலத்தில் எழுதுவீங்கள். ஆனால் செய்த மாற்றங்கள் என்று உங்களை வசனம் கேட்டதனால இது நிச்சயமாக நீங்கள் இறந்த காலத்துல தான் எழுதலாம். சரியா பிள்ளைகள்? அப்ப நீங்கள் எழுதின 3 வசனங்களும் இறந்த காலத்துல இருக்க வேண்டும். அப்ப மரக்கறி விலை அதிகரிப்புக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யலாம் என்று பாத்தீங்கள் என்று சொல்லி சொன்னா பிள்ளைகள், வீட்டு தோட்டம் அமைக்கலாம். என்ன? இப்ப சில பேருட வீடுகள் கீழே நிலப்பகுதி இருக்காது, மாடிகளை மாத்திரம் கட்டி வச்சிருப்பார்கள். அப்படி மாடிகளை கட்டினாக்களும் பயப்பட தேவையில்லை. உங்களோட மாடிகளில மேல பூச்சாடிகளில அல்லது இந்த பலகைகளை அடிச்சு போட்டு அதுக்கு மேல மண்ணை போட்டுட்டு நீங்களும் வீட்டு தோட்டம் செய்யலாம். அப்ப முதலாவதாக நீங்கள் இந்த மரக்கறி விலைக்கு ஈடு கொடுக்கும் வகையில நீங்க செய்யற மாற்றங்களை எழுதும் போது இறந்த காலத்தில் எழுத வேண்டும்ன்றதை நினைவில வச்சு கொள்ளுங்க. அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை சொற்களில் எழுதப்பட வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கின்றதோ அந்த சொற்களுக்கு குறையாமல் எழுதப்பட வேண்டும். அப்ப சாதாரணமா ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுத போற நீங்கள் வசனங்களை எழுதும் போது 5 சொற்களுக்கு குறையாம எழுதி பழகினீங்களா எக்ஸாம் உங்களுக்கு ஈஸியாக அமையும். ஸ்காலர்ஷிப் எக்ஸாம். ஓகே, ரைட். அப்ப இதுல பார்த்துக்கொள்ளுங்க, இதுல நான் சொல்ல போற விடைகளும் உங்களோட விடையோட ஒத்து போகாது. ஏனென்றா இதுவும் உங்களோட விடைகள் மாறுபடலாம். அப்ப சேர் எழுதி இருக்கிறது ஒரு சாம்பிள், அதாவது ஒரு உதாரணம் எழுதி இருக்கிறேன். இத மாதிரி உங்களோட வசனங்களும் இறந்த காலத்துல இருந்தால் எழுதி கொள்ளுங்க. சில பேர் எழுதாமல் இருப்பீங்க. உங்களுக்கு வசனம் என்றாலே ஒரு பயம் மாதிரி என்ன சில பேருக்கு, எந்த சரியா இருக்குமா புளியா இருக்குமா எழுத முடியுமான்னு சொல்லி நிறைய
தயக்கங்கள் இருக்கும். அப்ப சேர் எழுதுற வசனத்தை பாருங்க, நீங்களும் அதே மாதிரி எழுதி கொள்ளலாம். பிறகு சில பேர் எழுதாம இருந்தா இப்ப பார்த்து வச்சுட்டு பிறகு எழுதி கொள்ளுங்க. என்ன இப்ப சொல்றதை மட்டும் தெளிவா கேட்டுக்கொள்ளுங்க. இப்ப எழுதுறதுல மைண்ட கொடுக்காதீங்க. அப்ப முதலாவது பார்த்து கொள்ளுங்க பிள்ளைகள். வீட்டின் பின்புறத்தில் மரக்கறி வகைகள் சிலவற்றை நாட்டி வைத்தேன். நாட்டி வச்சிட்டேன். அப்ப வைத்தேன்ன்றது இறந்த காலத்துல முடிஞ்சுது. ஏன்னா நீங்கள் வீட்டின் முன்பகுதியில நாட்டி வைக்கலாம், இல்லாட்டி வீட்டுக்கு மேல நாட்டி வைக்கலாம். நீங்கள் எங்கேயும் எழுதலாம். சரியோ? அப்ப முதலாவது வீட்டின் பின்புறத்தில் மரக்கறி வகைகள் சிலவற்றை நாட்டி வைத்தேன். ஏன்? சாமான் விலையா கிடக்குது. அப்ப எந்த வீட்டிலேயே நான் அதை உற்பத்தி செய்து எடுத்தேன்னா காசு கொடுக்க தேவையில்லை தானே, வெளியில கொண்டு போயிட்டு. என்ன நானே அதை உற்பத்தி செய்து கொண்டா வெளியில காசு கொடுக்க தேவையில்லை. அப்ப மரக்கறி வகைகளை நாட்டி வைத்தேன் முதலாவது வசனம். ரெண்டாவது வசனம் நான் எழுதியிருக்கிறேன் பார்த்துக்கொள்ளுங்கோ. சமையலுக்கு தேவையான காய்கறிகளை தினமும் பிடுங்கி கொடுத்தேன். நடந்து முடிஞ்சது. அப்ப அம்மாக்கு சமையலுக்கு தேவையான மரக்கறிகள் காய்கறிகள் என்ன செய்யறீங்க? நீங்க மரக்கறி தோட்டம் வச்ச நீங்கள் தானே பின்னுக்கு. அப்ப அந்த மரக்கறிகளை புடுங்கி புடுங்கி அம்மாவுக்கு கொடுக்குறீங்க சமைக்கிறதுக்கு. அம்மா இந்தாங்க, இன்றைக்கு எனக்கு மிளகாய் காய்ச்சிருக்குது, கத்தரிக்காய் கிடைச்சிருக்கு, தக்காளி பழம் கிடைச்சிருக்கு, முருக்கங்காய் கிடைச்சிருக்குன்னு சொல்லி கொண்டு போய் அம்மாவுக்கு சமைக்க கொடுத்து, அம்மாவும் கடையில வேண்ட மாட்டா, வீட்டின் காசு செலவழியாது, நீங்களே வச்சு அழகாக சமைச்சு அதுக்கும் ரசாயன கலவை இல்லாத காய்கறிகளை சாப்பிட முடியும். என்ன ரைட்? அப்ப ரெண்டாவது வசனம் இது எழுதியாச்சு. மூன்றாவது, மேலதிகமாக பிடுங்கிய காய்கறிகளை நானும் அப்பாவும் சந்தையில் விற்றோம். வித்து முடிஞ்சது. அதுக்கும் இறந்த காலம். சரியா? அப்ப வீட்டில மரக்கறிகளை முதலாவது நாட்டுறது ஒரு வசனம், அதை பிடுங்கி அம்மாவுக்கு சமைக்க கொடுக்கிறது ரெண்டாவது வசனம். மூன்றாவது வசனம், நீங்கள் வீட்டுக்கு எடுத்து மேலதிகமா மிஞ்சி இருக்கிறதுகளை சந்தையில கொண்டு போய் வித்து அதுல காசு முளைக்கிறீங்கள். சரியா பிள்ளைகள்? அப்ப இது இந்த மரக்கறியின் விலை அதிகரிச்சா மட்டும் நீங்கள் செய்யற முடிவில்லை. நீங்கள் வீட்டில இதை செய்து பாருங்க பிள்ளைகள், உங்களோட மனசு நல்ல சந்தோஷப்படும். ஏன்னா இயற்கையான பொருட்களை நீங்கள் காணும் போது உங்களோட மனது எப்பவுமே மகிழ்ச்சியில குதூகலிக்கும். அது ஒரு வழக்கம். சரியா பிள்ளைகள்? நீங்கள் இயற்கையாக சரி சும்மா சாதாரணமா நினைச்சு பாருங்க. மலை நாட்டுக்கு போறீங்கள், அந்த மலை நாட்டின் மலைகளை பார்க்கும்போது அழகா இருக்கிறதா இல்லையா? மனது சந்தோஷப்படுறதா இல்லையா? ஏன்னா அந்த மலைகளில பூத்திருக்கிற மலர்களை பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் வரதா இல்லையா? சந்தோஷம் வரும். என்ன அங்க இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கின்ற அந்த இயற்கை காற்று உங்களை மகிழ்விக்கிறதா இல்லையா? மகிழ்விக்கிறது. என்ன அதே மாதிரி அதுல ஓடி திரிகிற அந்த முகில்கள் உங்களை எவ்வளவு மகிழ்விக்குது. என்ன அதே மாதிரி கடற்கரைக்கு போன அந்த கடல் அலைகள் உங்களை மகிழ்விக்கும். இப்படி பிள்ளைகள் இயற்கை உங்களை எப்பவுமே மகிழ்விக்கும். அப்ப இயற்கை சம்பந்தமான பொருட்களை நீங்கள் நிச்சயமாக விரும்ப வேணும். அதுக்காகத்தான் சில பேர் வீட்டிலேயே அந்த இயற்கை பொருளாகிய மீனை கொண்டு வந்து வச்சு மீன் தொட்டிகளை போட்டு வளர்க்கிறது. உங்களுக்கு கொஞ்சம் கவலை வந்தா இல்லாட்டி மனசு கஷ்டப்பட்டா அந்த மீன்களை ஓடி திரிகிறத பார்த்து கொண்டிருந்தா அதுல மகிழ்ச்சி ஏற்படும். அதுக்காகத்தான் அந்த இயற்கை பொருட்களை வீட்டுக்குள்ள கொண்டு வாரீங்கள். என்ன அப்ப இயற்கை எப்பவும் உங்களுக்கு மனதுக்கு இதத்தை கொடுக்கும். அதனால இயற்கையை விரும்புங்கோ, இயற்கை பொருட்களை வீட்டுக்கு கொண்டு வாங்கோ. அதுக்காக மீனை கொண்டு வாங்கன்னு சொல்ல வரல. இந்த காய்கறி மரக்கறி பூந்தோட்டங்கள் பூக்கண்டுகளை நட்டு வளர்த்து அந்த ரோசா பூ பூத்திருக்கிறத பார்த்து அதின் வாசனையை மணந்து பார்த்து சந்தோஷப்படலாம். இவ்வளவு நேரம் கதைக்கிறதுக்கு காரணம் அதுக்கிடையில நீங்கள் இந்த வசனம் எழுதாதாக்கள் எழுதிடுவீங்கன்றதுக்காக. சரியோ? ரைட், அடுத்ததுக்கு போய்கொள்ளுவோம். அப்ப இதே மாதிரி 3 வசனங்கள் நீங்கள் எழுதியிருந்தால் சரி போட்டுக்கொள்ளுங்கோ. அடுத்தது, சின்ன சின்ன நுங்கு செங்கரும்பு நுங்கு தின்ன டேஸ் இனிக்கும் திகட்டிடாத நுங்கு தாகம் தீர்க்கும் நுங்கு தண்ணீர் போல நுங்கு தேகத்து நீங்க செய்யும் சின்ன நுங்கு. அப்ப முதலாவது கேட்டிருக்கிற கேள்வி, பாடலின் இடைவெளிக்கு பொருத்தமான சொல்லை எழுதுகவாம். அப்ப இந்த பாடலின் இடைவெளியில தின்ன என்ற சொல் வரப்போகுது. தின்னத்தண்டு இத்தனாவில முடிஞ்சதால அங்க தானா தாவண்ணா வரிசைதான் வரும். வெள்ளனவே சொல்லி தந்துட்டேன். அப்ப இதுல பிழை எடுக்க மாட்டீங்க. அப்ப தின்ன தின்ன இனிக்கும் அண்டு வரும். ஓகே, திருப்பி ஒருக்கா இந்த பாடலை பாடுறேன் பாருங்கோ. சின்ன சின்ன நுங்கு செங்கரும்பு நுங்கு தின்ன தின்ன இனிக்கும் திகட்டிடாத நுங்கு தாகம் தீர்க்கும் நுங்கு தண்ணீர் போல நுங்கு தேகச்சூடு நீங்க செய்யும் சின்ன நுங்கு. சரியா பிள்ளைகள்? இது நீங்கள் எங்கட வடக்கு மாகாணத்துக்கு வந்தீங்களா அதிகமாக பார்ப்பீங்கள். என்ன இந்த நுங்கு. அப்ப இந்த கால பகுதியில நீங்கள் அதிகமாக விரும்பி சாப்பிடுகின்ற ஒரு உணவாக இந்த நுங்கு காணப்படும். சரியா பிள்ளைகள்? அப்ப நுங்கு எல்லாருக்கும் விருப்பமான ஒன்று.
ரைட். அப்ப இதை பார்த்து கொள்ளுவோம். அடுத்த இரண்டாவது கேள்விய, தடித்த எழுத்தில் உள்ள சொல்லுக்கு வழங்கும் விசேட பெயர் யாதாம்? இங்க இருக்கிற தடிச்ச எழுத்து என்னன்னு பாத்தீங்களா எல்லாரும்? யா, உங்களோட பேப்பர்ல இன்னும் சிறப்பா தடிப்பில இருக்குது. சின்ன சின்ன, சின்ன சின்னன்ற இந்த ரெண்டு சொற்களும் சேர்ந்து ஒரு சொல்லாக வந்திருக்குது. சின்ன சின்ன. அப்ப நினைவில வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள், ஒரே சொற்கள் இரட்டித்து வருகின்றது, பிரித்து பார்க்கும் போது பொருளை தருகின்றது என்று சொல்லி சொன்னால் அடுக்கு மொழி என்று சொல்லி. சரியா பிள்ளைகள்? இந்த சொற்களை என்னன்னு சொல்லிக் கொள்வோம்? அடுக்கு மொழி என்று சொல்லிக் கொள்வோம். ஒரே சொல் ரெண்டு தடவை வரும். அப்ப இத அடுக்கு மொழி என்று சொல்றோம். அப்ப இணைமொழி என்று சொல்லி சொன்னால் என்னன்றதை பார்த்துக்கொள்ளுங்க. இணைமொழி என்றது வேறு வேறு இரண்டு சொற்கள் இணைந்து ஒரு பொருளை தந்தால் அது இணைமொழி என்று சொல்லப்படும். சரியா? அப்ப வடிவா பார்த்துக்கொள்ளுங்க. இணைமொழிகள் என்றது வேறு வேறு இரண்டு சொற்கள் இணைந்து ஒரு பொருளை தந்தால் அது இணைமொழி என்று சொல்லப்படும். அக்கம் பக்கம், அக்கம் என்றது வேற, பக்கம் என்றது வேற, வேற வேற ரெண்டு சொற்களும் இணைந்து ஒரு பொருளை தருது அக்கம் பக்கம். அல்லும் என்றது வேற, பகலும் என்றது வேற, அல்லும் பகலும் என்று ஒரே பொருளை தருகுது. அன்றும் இன்றும், ஓடி ஆடி, உயர்வு தாழ்வு, அங்கும் இங்கும், இன்ப துன்பம், ஆற அமர, கண்ணும் கருத்தும், நகமும் சதையும் என்று சொல்லி பார்த்து கொள்ளுங்க பிள்ளைகள். இதுல வேறுபட்ட இரண்டு சொற்கள் இணைந்து வந்து பொருள் தருவது இணைமொழி ஆகும். சரியா பிள்ளைகள்? வேறுபட்ட இரண்டு சொற்கள் இணைந்து வந்து பொருள் தருவது என்ன பிள்ளைகள்? இணைமொழி என்று சொல்லப்படும். சரியா பிள்ளைகள்? அப்ப இணைமொழிக்கு உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி இரட்டை கிளவிக்கும் உதாரணம் கொடுத்திருக்கிறேன். இரட்டை கிளவி என்றா என்னன்னு பார்த்துக் கொள்ளுங்க பிள்ளைகள். ஒரு குறிப்பு சொல் இரட்டித்து வந்து பொருள் தருமாயின் அது இரட்டை கிளவி எனப்படும். அப்ப இந்த இரட்டை கிளவி வந்து கொண்டு தனிச்சு நின்று பொருள் தராது. ஆலயமணி கணீர் கணீர் என ஒலித்தது என்று சொல்லலாம், அது பொருள் இருக்குது. ஆனா ஆலயமணி கணீர் என ஒலித்தது என்று சொல்ல முடியுமோ? இல்லையா? ஆற்று நீர் சல சலவென ஓடியது என்று சொல்லலாம். ஆற்று நீர் சலவென ஓடியது என்று சொல்ல முடியுமா? இல்ல, அதுல பொருள் இருக்கா? அப்ப ஒரே ஒரு குறிப்பு சொல் ரெட்டித்து வரும், ஆனா பிரிச்சு பார்த்தா பொருள் இருக்காது. அதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொள்வோம் என்னண்டு? இரட்டை கிளவி. சரியா பிள்ளைகள்? என்னன்னு சொல்லிக் கொள்வோம்? இரட்டை கிளவி. ஒரு குறிப்பு சொல் இரட்டித்து வந்தால் அது இரட்டை கிளவி. ரைட்? அப்ப அதுக்கு உதாரணம் கணீர் கணீர், சலசல, கமகம, கலகல, குடுகுடு, சடசட, தளதள, பளபள, மடமட, வளவள. சரியா பிள்ளைகள்? இந்த உதாரணங்களை நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப இணைமொழி பார்த்துட்டீங்க, இரட்டை கிளவி பார்த்துட்டீங்க, அடுக்குமொழி பார்த்துட்டீங்க. அப்ப அடுக்குமொழி என்றா ஒரே சொல் ரெட்டித்து வரும், தனித்து நின்றும் பொருள் தரும், அதுதான் அடுக்குமொழி. சீப்பு சீப்பாக. அப்ப அதுல சீப்பு என்றா ஒரு பொருளை தரும், ஒரே சொல் தான் ரெட்டித்து வருகிறது, அதுதான் அடுக்குமொழி. ரைட். அடுத்தது, பின்வரும் பாடலை நன்கு வாசித்து கேட்கப்படும் வினாக்களுக்கு விடை தருகவாம். அதே பாடல் தான், அதே பாட்டை திருப்பி போட்டிருக்கிறேன். கேள்விய பாருங்கோ. பாடலில் இடம்பெறும் குணப்பெயர் ஒன்று தருக. அப்ப உங்களுக்கு முதலாவது அந்த பெயர் சொற்களின் ஆர்வக சொல்லி தந்தேன் தானே பிள்ளைகள்? ஓ, அதுல இந்த குணப்பெயர் வருகுது. அப்ப இந்த குணப்பெயர் என்ன குணப்பெயர் இங்க இருக்குது? இனிப்பு என்ற சுவை, நிறம், வடிவம், சுவை என்று சொல்லி முன்னுக்கு தந்த ஞாபகம் இருக்குதா குணப்பெயருக்குள்ள? அதில ஒரு சுவை தான் இந்த இனிப்பு என்ற சுவை. அப்ப குணப்பெயர் இங்க இருக்கிறது இனிப்பு என்ற சுவை. ஏன் இதுல சொல்லி கிடக்குது? சின்ன சின்ன நுங்கு செங்கரும்பு நுங்கு தின்ன தின்ன இனிக்குமா? அப்ப இனிப்பு என்றது ஒரு சுவை. அப்ப சுவை இங்க கொடுக்கப்பட்டிருக்குது குணப்பெயர். அடுத்தது, நுங்கு எதனை போன்று இருப்பதாக பாடலில் ஆசிரியர் கூறுகின்றார். அப்ப நுங்கு வந்து கொண்டு என்னத்தை போல இருக்குதாம்? தண்ணீர் போல நுங்கு என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்ப தண்ணீர் போல என்று சொல்லி நீங்க விட கொடுத்தால் சரி. அடுத்த கேள்வி, பாடலில் குறிப்பிடப்படும் நுங்கினை உண்பதால் கிடைக்கும் பயன்களுள் ஒன்று தருகவாம். அப்ப நுங்கின் பயன்களுள் ஒன்று பாடலில சொல்லப்பட்டிருக்கிற பயனையே தான் போட வேண்டும். அப்ப பாடலில சொல்லப்பட்டிருக்குது பாருங்க பிள்ளைகள், தாகம் தீர்க்கும் நுங்கு, தண்ணீர் போல நுங்கு, தேகச்சூடு நீங்க செய்யும் சின்ன நுங்கா. அப்ப இந்த நுங்கு என்ன உதவி செய்யுது? தேகச்சூட்டை நீங்க செய்கின்றது. சரியா பிள்ளைகள்? இந்த நுங்கினுடைய பயன் என்ன? இந்த நுங்க சாப்பிட்டீங்களா தேகச்சூடு நீங்கும். சரியா? தேகச்சூடு நீங்கும் என்று போட்ட பிள்ளைகள் சரி போட்டுக்கொள்ள முடியும்.
அடுத்த வினா, இப்பாடலில் இடம்பெறும் நிறுத்தக்குறி யாது? அப்ப நிறுத்தற்குறி என்று எழுதுறது இல்ல, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நிறுத்தக்குறி இக்கன்னாதான் போட்டு எழுதுறது நிறுத்தக்குறி. அப்ப இங்க இருக்கிற நிறுத்தக்குறி பாத்தீங்கன்னா இங்க வேற எந்த குறிகளும் பயன்படுத்தப்படவில்லை. இங்க பாருங்க, வியப்பு குறி மாத்திரம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அப்ப அதை நாங்கள் வியப்பு குறி என்று சொல்லலாம் அல்லது ஆச்சரிய குறி என்று சொல்லலாம். சரியா பிள்ளைகள்? அப்ப வியப்பு குறி அல்லது ஆச்சரிய குறி என்று போட்டுக்கொண்ட பிள்ளைகள் ஒரு அழகான சரி போட்டுக்கொள்ள முடியும். 7வது வினா, செங்கரும்பு எனும் சொல்லை பிரித்து எழுதுக. செங்கரும்பு என்றதை பிரிக்கின்ற போது பிள்ளைகள் செம்மை சக கரும்பு. செம்மை என்றா சிவப்பு நிறத்தை குறிக்குது. அப்ப நல்ல சிவப்பு நிறமான கரும்பைத்தான் செங்கரும்பு என்று சொல்லி கிடக்குது. சரியா பிள்ளைகள்? செம்மை சக கரும்பு செங்கரும்பு. பிரிச்சு எழுதினாக்கள் செம்மை சக கரும்பு என்று போட்டிருந்தால் சரி போட்டு கொள்ளுங்க. அப்ப செம்மை என்றா என்ன? சிவப்பு நிறம். கரும்பு என்றா சிவப்பு நிறமான கரும்பு, அதைத்தான் செங்கரும்பு என்று சொல்லப்படுது. ஓகே, அடுத்த கேள்வி தொடர்பு படுத்துக்கவா. அப்ப முதலாவது பாருங்கோ, மாவு என்று சொல்லி அங்க தந்திருக்குது. அப்ப இந்த மாவினுடைய கருத்து புலப்பருகின்ற ஒரு சொல் இதுக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கின்றது வயல். நீங்கள் இந்த செம்மொழி என்ற பாடத்துல படிச்சிருப்பீங்கள், ஒரு பொருளுக்குரிய பல சொற்கள் என்று சொல்லி. அப்ப ஒரு சொல்லுக்கு பல கருத்துக்கள் இருக்குது பிள்ளைகள். இந்த மா என்ற சொல் எவ்வளவு சொற்களினுடைய அர்த்தத்தை குறிக்குதுன்றதை அழகா பார்த்து கொள்ளுங்க, தெரியாதாக்கள் நோட் பண்ணி கொள்ளுங்க. சரியா? இந்த மா என்ற சொல் வந்து பிள்ளைகள் மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அழகு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு என்று சொல்லி 12 அர்த்தங்களை கொடுக்கின்றது. இதுதான் தமிழ் மொழியாகிய செம்மொழிக்குள்ள சிறப்பு. ஒரு எழுத்து இவ்வளவு அர்த்தத்தை கொடுக்குது, 12 அர்த்தங்களை கொடுக்குது. என்ன பிள்ளைகள்? மா என்ற ஒரு எழுத்து. அப்ப மா என்ற எழுத்தின் கருத்துக்களை பார்த்து கொள்ளுங்க. மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு இவ்வளவும் வரலாம். அதிலே ஒன்றுதான் பிள்ளைகள் என்ன? இந்த வயல் என்றது இங்க கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப வயலை தெரிவு செய்து கொள்ளுவீங்கள். சரியா பிள்ளைகள்? அப்ப இது நினைவில இருக்கட்டுக்கு உங்களுக்கு. இந்த செம்மொழி என்ற பாடம் உங்களோட தரம் 4 தமிழ் புத்தகத்தில இருக்கின்றது இவ்வளவு விஷயமும். அடுத்ததாக அதே பாடத்துல இருக்கிறது பிள்ளைகள் வி. முதல்ல பார்த்துட்டு வந்து நீங்கள் பூவினுடைய 7 படிமுறைகளும் என்று சொல்லி படிநிலைகள் என்று பார்த்தீங்கள் தானே. அலர், வி, செம்மல் எல்லாம் பார்த்து நீங்கள். அப்ப அதுல இந்த வி என்றதை நாங்கள் எங்க கொண்டு போய் தொடர்புபடுத்துறோம்? செம்மல்லோட. அப்ப பூவினுடைய 7 படிநிலைகளில அலர், வி, செம்மல் என்று வருகிறது. அப்ப விய கொண்டு வந்து செம்மல்லோட தொடர்பு படுத்துறீங்க. சரியா பிள்ளைகள்? நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல படிக்கிற விஷயம் உங்களுக்கு பிறகு ஒரு இடத்துல கை கொடுக்கும்ன்றது இப்படித்தான். சரியா? ரைட். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், கஞ்ச கருவியாம். கஞ்ச கருவி என்றா என்னண்டா பிள்ளைகள்? இந்த இரும்பால அதாவது உலோகத்தால செய்யப்பட்ட கருவிகளை கஞ்ச கருவி என்று சொல்லுவோம். அப்ப கஞ்ச கருவி, இதுல தரப்பட்டிருக்கிற கஞ்ச கருவி என்ன? மோர்சிங். நீங்கள் தட்டுவீங்கள் மோர்சிங், டங் 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 என்று சத்தம் கேட்கும். அதுதான் கஞ்ச கருவி. அடுத்தது நரம்பு கருவி என்றா என்னண்டா பிள்ளைகள்? நீங்கள் இந்த இலைகளை மீட்டுவதன் மூலமாக ஒலி எழும்புறது நரம்பு கருவி. வீணை இருக்குத்தானே, அது இந்த இலைகளை தட்டும் போது டிங் 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 என்று சத்தம் கேட்கும் தானே. அப்படி இலைகளை தீண்டும் போது சத்தம் வருகின்ற இந்த கருவிகளை நாங்கள் நரம்பு கருவிகள் என்று சொல்லுவோம். அதுக்குள்ள எது வரப்போகுது? கோட்டு வாத்தியம். சரியா? அடுத்தது தோற்கருவி. தோற்கருவி என்றா பிள்ளைகள் தட்டுவதன் மூலம் ஒலி எழுப்பப்படுகின்ற கருவிகள் தோற்கருவி என்று சொல்லப்படும். தட்டுவதன் மூலம் என்றா இந்த என்ன சொல்றது, இந்த மேளம் இருக்குத்தானே, மேளம் மேளம் வந்து கொண்டு நீங்க தட்டுவீங்க தானே. அப்படி தட்டும் போது ஒலி எழும்புகின்ற கருவிகளை நாங்கள் தோற்கருவி என்று சொல்லுவோம். தோலால செய்யப்பட்டிருக்கும் உடுக்கு, மேளம் எல்லாம் இருக்குத்தானே, அதெல்லாம் தோற்கருவி. சரியா பிள்ளைகள்? அப்ப தோற்கருவிக்கு கஞ்சிராவை தொடர்பு படுத்தி கொள்ளுவீங்கள். சரியா பிள்ளைகள்? ரைட். அப்ப இப்ப இது தொடர்பாக இன்னும் கொஞ்சம் மேலதிகமாக பார்ப்போம். அதாவது சில பேருக்கு இது தொடர்பாக தெளிவு இருக்காது, இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்ப்போம். சரியா பிள்ளைகள்? ரைட். முதலாவது பார்த்து கொள்ளுங்க, தோற்கருவி. தோலை இறுக்கி கட்டி அத்தோலை தட்டுவதன் மூலம் ஒலி எழுப்பக்கூடிய வாத்தியங்கள் தோற்கருவிகள் ஆகும். அதுக்கு உதாரணம் என்னென்ன? தவில்,
கஞ்சிரா, மிருதங்கம், தபேலா. அடுத்தது நரம்பு கருவி. தந்திகள் மூலம் நாதம் உண்டாகும் வாத்தியங்கள் நரம்பு கருவிகள் ஆகும். அதுக்கு உதாரணம் தம்புரா, வீணை, சித்தார், வயலின், கோட்டுவாத்தியம். அடுத்தது துளை கருவிகள் என்று சொன்னால் பிள்ளைகள், இசைக்கருவிகளில் உள்ள துளைகளின் ஊடாக காற்று புகுந்து வெளிவருவதன் மூலம் இசை உண்டாகும் வாத்தியங்கள் துளை கருவிகள் ஆகும். அப்ப புல்லாங்குழல் இருக்குதானே, புல்லாங்குழல நீங்கள் என்ன செய்றீங்க, அந்த ஓட்டையில வாய வச்சு ஊதுறீங்கள். அப்ப ஊதும் போது அங்க ஒலி வருகின்றது. இப்படி துளைகளின் ஊடாக காற்று புகுந்து வெளிவருவதன் மூலம் இசை உண்டாகிற வாத்தியங்களை துளை கருவிகள் என்று சொல்லுவோம். இதுக்கு உதாரணம் நாதஸ்வரம், மகுடி, புல்லாங்குழல். சரியா பிள்ளைகள்? அடுத்தது கஞ்ச கருவிகள். கஞ்ச கருவிகள் என்று சொன்னா பிள்ளைகள் வல்லன சொல்லி தந்தன், உலோகத்தினால் செய்யப்பட்ட இசை கருவிகளை கஞ்ச கருவிகள் என்று சொல்லிக் கொள்வோம். மோர்சிங், கைத்தாளம், அந்த சிங் சக் போடுவீங்க, சிங் சக். மோளம் அடிக்கும் போது பக்கத்துல இருந்து சிங் சக் போட்டு கொண்டிருப்பார் ஒரு அந்த கருவிதான் இது. சரியோ? ரைட். அடுத்த கேள்விக்கு போய்கொள்வோமா? அடுத்தது பார்த்து கொள்ளுங்க. அரங்கில் வாசிக்கப்படும் முக்கிய கருவிகள்: வீணை, கோட்டுவாத்தியம், புல்லாங்குழல், நாதஸ்வரம், வயலின். இதெல்லாம் அரங்கிசையில் வாசிக்கப்படுகின்ற முக்கிய கருவிகள் என்று சொல்லப்படும். அடுத்தது அரங்கிசையில் வாசிக்கப்படுகின்ற துணை கருவிகளாக வயலின், மிருதங்கம், தவில், கஞ்சிரா என்பன காணப்படுகின்றன. அடுத்தது கிராமிய இசைக்கருவிகளாக எக்காலம், கஞ்சிரா, தவண்டை, உடுக்கை, தம்பட்டம் போன்றன காணப்படுகின்றன. சரியா பிள்ளைகள்? இந்த நோட்ஸ் உங்களோட குரூப்புக்கு நான் போடுவேன். தெரியாத பிள்ளைகள் இதை பார்த்து நோட் பண்ணிக்கொள்ளுங்க கட்டாயம். சரியா? இது உங்களோட கை நூலில இருக்கிற முக்கியமான விஷயங்கள். ரைட். அடுத்த பகுதிக்கு போய்கொள்வோம். விடை தருகவா. வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர் எனும் பாடலை பாடியவர் யார்? சுப்பிரமணிய பாரதியார். வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர் என்று சொல்லி அந்த பாடல் போய்கொண்டிருக்குது. அப்ப அந்த பாடலை பாடியது சுப்பிரமணிய பாரதியார். ரைட். அடுத்தது பாகற்காய் என்பதனை பிரித்து எழுதுக. அப்ப தமிழில உள்ள விசேடமான பண்பு இதுதான். இனிப்பு இல்லாத காய் என்றதை சொல்றதுக்காக பாகு சக அல் சக காய் என்று பிரிக்கப்படுகின்றது. பாகு அண்டா இனிப்பு, அல்லண்டா இல்லாத காய். இனிப்பு இல்லாத காய் என்றத பிள்ளைகள் எப்படி சேர்த்து எழுதியிருக்கன்னு பாருங்கோ. பாகற்காய். பாகு அண்டா இனிப்பு, அல்லண்டா இல்லாத காய். அப்ப பாகு சக அல் சக காய் இப்படி மூண்டா பிரித்து எழுதி இருந்தா மட்டும்தான் சரி. ரைட். அப்ப பாகற்காய் என்றா பாகு சக அல் சக காய். ரைட். அடுத்தது பின்வரும் ஆங்கில சொற்களுக்குரிய மிகச் சரியான தமிழ் கலை சொற்களை எதிரே எழுதுகவா. அப்ப முதலாவது செல்ஃபி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. செல்ஃபி என்றா தம்படம். சரியா? இரண்டாவது வாட்ஸ்அப். வாட்ஸ்அப் என்று சொல்லி சொன்னால் புலனம். மூன்றாவது வாய்ஸ் மெயில். வாய்ஸ் மெயில் என்று சொல்லி சொல்றது பிள்ளைகள் கட்செவி அஞ்சல். தெரியாதாக்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. செல்ஃபி என்றா தமிழ்ல தம்படம் என்று சொல்றது, வாட்ஸ்அப்ப புலனம் என்று சொல்றது, வாய்ஸ் மெயில கட்செவி அஞ்சல் என்று சொல்றது. ஓகே. அப்ப இதுல இது தவிர்ந்த இன்னும் கொஞ்சம் சொற்களை பார்க்க போறோம். நாங்க கொஞ்சம் கலை சொற்களை அதை கொஞ்சத்தால பார்த்து கொள்வோம். அதுக்கு முதல்ல இந்த கேள்விக்கு விடை எழுதி கொண்டு வாங்க. ஔவையாரால் எழுதப்பட்ட நூல்கள் மூன்றின் பெயர்களை தருகவா. அப்ப ஔவையாரால் எழுதப்பட்ட நூல்களாக ஆத்திசூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, மூதுரை என்பன காணப்படுகின்றன. இதுல நீங்கள் ஏதாவது மூன்று எழுதி இருந்தா சரி போட்டு கொள்ளுங்க. சரியா? ஆத்திசூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, மூதுரை என்ற இந்த 4 தந்திருக்கிறேன் உங்களுக்கு நான். அதுல நீங்கள் ஏதாவது மூன்று எழுதி இருந்தாலே சரி போட்டு கொள்ளலாம். ஓகே. அப்ப இதுல பார்த்து கொள்ளுங்க. உங்களோட பாடநூல்ல இருக்கிற சொற்கள் தான். புதுசா பாக்குற மாதிரி எல்லாம் பார்க்க வேண்டாம். தரநாலு பாட புத்தகத்துல இருக்கிற சொற்கள் இவ்வளவும். அப்ப முதலாவது இணையமண்டா இன்டர்நெட், மின்னஞ்சலண்டா இமெயில், புலனமண்டா வாட்ஸ்அப், தேர்டு பொறியண்டா சர்ச் என்ஜின், தம்படமண்டா செல்ஃபி, முகநூலண்டா ஃபேஸ்புக், கட்சவி அஞ்சலண்டா வாய்ஸ் மெயில், தொடுதிரையண்டா டச் ஸ்கிரீன். ஓகேவா? அப்ப இவ்வளவு சொற்களும் நினைவில் இருக்கட்டும். ரைட். அடுத்த கேள்வி.
அழைப்பிதழ் ஒன்றில் உள்ளடங்க வேண்டிய விடயங்கள் இவை. அப்ப அழைப்பிதழ் என்றா உங்களோட வீட்டுல பிறந்த நாளுக்கு கூப்பிடுவீங்கள், கல்யாண வீட்டுக்கு கூப்பிடுவீங்கள், சாமத்திய சடங்குக்கு கூப்பிடுவீங்கள், இப்படி காது குத்துறது என்று சொல்லி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் அழைப்பிதழ் ஒரு ஆளுக்கு கொடுப்பீங்கள் என்ன பிள்ளைகள். அப்ப அழைப்பிதழ் ஒன்ற கொடுக்கல அதுல முக்கியமாக நீங்க 3 விஷயத்தை கொடுக்க வேணும். அது என்ன நோக்கத்துக்காக இருக்குது அந்த அழைப்பிதழ்ன்றது முதலாவது வர வேணும். அடுத்தது காலம், எத்தனையாம் திகதி, எத்தனை மணிக்கு, எந்த இடத்துல. பிள்ளைகள் சில பேர் உங்களோட வீட்டில கொண்டாடுவீங்க, சில பேர் ஒரு ஹோல் எடுத்து கொண்டாடுவீங்க, சில பேர் கோவில்ல கொண்டாடுவீங்க, இப்படி வழக்கங்கள் இருக்குது. அப்ப எந்த இடத்துல நீங்கள் அதை கொண்டாட போறீங்க, எத்தனை மணிக்கு அதை கொண்டாட போறீங்க, என்ன திகதி அதை கொண்டாட போறீங்க, என்ன விழா என்ற இந்த விஷயங்கள் கட்டாயம் ஒரு அழைப்பிதழில இருக்க வேண்டும். அப்ப அழைப்பிதழில உள்ளடங்க வேண்டிய விடயங்களுக்குள்ள காலம், நேரம், இடம் என்ற இந்த 3ம் நிச்சயமாக இருக்க வேண்டும். சரியா பிள்ளைகள். அடுத்தது சாதிக்க துடிக்கும் அனைவருக்கும் உடல் ஊனம் அறிவியல் சாதனைக்கு ஒரு தடை அல்ல என்பதற்கு முன்மாதிரியாக ஐன்ஸ்டீன் என்ற செல்ல பெயரால் அழைக்கப்பட்ட பேராசிரியர் யார் என்று பார்த்தீங்கள் என்று சொன்னா பிள்ளைகள், இந்த பேராசிரியர் வில்லியம் ஹோகிங். இது உங்களோட பாட நூலில இருக்கிற பாடத்துல வார ஒரு ஆள் தான் இந்த வில்லியம் ஹோகிங். இவரை செல்லமா என்னென்று அழைச்சார்களாம், ஐன்ஸ்டீன் என்று சொல்லி அழைத்திருக்கின்றார்கள். சரியா பிள்ளைகள். அப்ப பேராசிரியர் வில்லியம் ஹோகிங் என்று போட்ட பிள்ளைகள் சரி போடலாம். அடுத்தது கடிதத்தின் மறுபெயர்கள் 3. அப்ப கடிதத்தை நீங்கள் காகிதம் என்று சொல்லலாம், ஓலை என்று சொல்லலாம், மடல் என்று சொல்லலாம், ஏடு என்று சொல்லலாம். சரியா பிள்ளைகள். அப்ப கடிதத்துக்கு காகிதம், ஓலை, மடல், ஏடு என்று சொல்லி 4 ஒத்த சொற்கள் இருக்கின்றன. இதுல ஏதாவது நீங்க பயன்படுத்திக் கொள்ள முடியும். சில வேளை சேர் எழுதாத சில வித்தியாசமான சொற்களும் இருக்கலாம், அதை நான் தேடி பெற இல்லை இன்னும். அப்படி நீங்க தேடி பெற்றிருந்தா அதை என்னோட ஷேர் பண்ணி கொள்ளுங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, அதுவும் சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்படும். சரியா, ரைட். அப்ப கடிதத்தின் மறுபெயர்கள் காகிதம், ஓலை, மடல், ஏடு, இதுல ஏதாவது 3 போட்டிருந்தால் சரி போட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது பின்வரும் சொற்களுக்குரிய எதிர்கருத்து சொற்களை எதிரே எழுதுகவா. அப்ப முதலாவது கவனமண்டா கவன ஈனம் எதிர்கருத்து, நண்பன் என்றா பகைவன் எதிர்கருத்து, வேற்றுமை என்றால் ஒற்றுமை எதிர்கருத்து. சரியா பிள்ளைகள். அப்ப கவனம் கவன ஈனம், நண்பன் பகைவன், வேற்றுமை ஒற்றுமை. சரியா, இந்த ஒழுங்கில எழுதியிருந்தால் சரி போட்டுக்கொள்ள முடியும். அடுத்தது தமிழ் மொழி தன்னகத்தே கொண்டுள்ள முத்தமிழ்களும் அவை. அப்ப முத்தமிழ்கள் என்று சொல்லப்படுறது பிள்ளைகள் இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடக தமிழ். இயல் இசை நாடகம் என்று சொல்றது தானே முத்தமிழ். அதை நீங்கள் தமிழ் மொழி தன்னகத்தே கொண்டுள்ள முத்தமிழ்கள் என்று கேட்டால் இயல் தமிழ், இசை தமிழ், நாடக தமிழ் என்று சொல்லி இந்த 3ஐயும் கொடுத்து கொண்ட பிள்ளைகள் உங்களுக்கு சரி போட்டுக்கொள்ள முடியும். அடுத்தது பார்த்து கொள்ளுங்க பிள்ளைகள், பச்சை கிளி சிறிய மாம்பழத்தை கொத்தி தின்றது எனும் வசனத்தில் உள்ள அடைமொழிகளை எழுதுகவாம். அப்ப தின்றது என்றது இங்க வினை சொல் என்ன பிள்ளைகள். அப்ப இந்த வினை சொல்ல வச்சுக்கொண்டு பாருங்கோ, இந்த வினை சொல்லினுடைய எழுவாய் எது, எது தின்றது, கிளி. எதை தின்றது, மாம்பழத்தை. அப்ப உங்களுக்கு இங்க 3 விஷயமும் கண்டுபிடிச்சிட்டீங்க. இது வினை சொல்ல கண்டுபிடிச்சிட்டீங்க, அதாவது பயனிலைய கண்டுபிடிச்சிட்டீங்க, என்ன பயனிலைய கண்டுபிடிச்சிட்டீங்க, அதை வச்சுக்கொண்டு எழுவாயையும் கண்டுபிடிச்சிட்டீங்க, செயற்படு பொருளையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்ப எழுவாய்க்கு முன்னால வார பச்சை என்பது கிளிய விசேடித்து வருகின்ற சொல், பச்சை கிளி. அப்ப கிளிய விசேடித்து வருகின்ற பச்சை என்பது எழுவாய் அடைமொழி. 2வது செயற்படு பொருளாகிய மாம்பழத்தை விசேடித்து வருகின்றது சிறிய என்ற சொல். அப்ப இந்த சிறிய என்றது செயற்படு பொருள் அடைமொழி. 3வதாக தின்றது என்ற வினை சொல்லை விசேடித்து வருகின்றது கொத்தி என்றது. அப்ப கொத்தி என்பது இங்க இருக்கிற வினை அடைமொழி. சரியா பிள்ளைகள். அப்ப எழுவாய் வினை அடைமொழி சொல்லலாம், பயனிலை அடைமொழி சொல்லிக் கொள்ளலாம். அப்ப இதுல எழுவாய் அடைமொழி பச்சை, செயற்படு பொருள் அடைமொழி சிறிய, அடுத்ததாக பயனிலை அடைமொழி கொத்தி என்ற இந்த 3ஐயும் போட்டுக்கொண்ட பிள்ளைகள் சரி போட்டுக்கொள்ளலாம். பிறகு பச்சை கிளி என்று போட்டா சரி போடுறல்ல, எழுவாய் அடைமொழியை மட்டும்தான் கேட்டிருக்குது. அப்ப பச்சை, சிறிய, கொத்தி என்று தனித்தனி சொல்லாக மட்டும்தான் இருக்க வேண்டும், அப்பதான் சரி போட முடியும்.
சரியா பிள்ளைகள்? இவ்வளவும் உங்களோட வினாத்தாளில இருக்கிற கேள்வி. இந்த வினாத்தாளுக்கு மேலதிகமாகவும் உங்களுக்கு ஒரு கேள்வி தந்திருக்கிறேன். என்னன்றதை ஒருக்கா பார்த்து கொள்ளுங்க நீங்க, சரியா? ஏனென்று சொல்லி சொன்னா நீங்க தரம் 4ல இருக்கிறதால உங்களுக்கு சில வேளைகளில ஒரு காட்சி படம் கூட தர முடியும். அதுக்காக ஒரு சின்ன உதாரணம் ஒன்று காட்டியிருக்கிறேன். சரியா சார்? உங்களுக்கு வசனம் எழுதுறது தான் தந்திருந்தேன் ஸ்காலர்ஷிப் மாடல்ல. சில வேளை உங்களோட தேர்ட் டேர்ம் எக்ஸாம்ன்றதுனால காட்சி படம் ஒன்றை போட்டுட்டும் ஒரு வசனம் எழுத சொல்லி கேட்கலாம். அப்ப வடிவா நினைவில வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். காட்சி படங்களாக இருந்தாலும் ஒளிப்படங்களாக இருந்தாலும் நீங்கள் காட்சி படங்களை பார்த்து வசனம் எழுதும் போது நிகழ்காலத்தில தான் வசனம் எழுத வேண்டும். கதைப்படமாக இருந்தால் மாத்திரம் இறந்த காலத்துல வசனம் எழுதலாம். ஆனால் காட்சி படமும் ஒளிப்படமும் நிகழ்காலத்துல வசனங்கள் எழுதப்பட வேண்டும். அப்ப இதுல என்னடா இதை வச்சு காட்சி எழுதுறேன்னு பார்த்தா எழுதலாம். 3 வசனம் எழுதி காட்டுறேன் பாரு.